பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நான் ஒரு தலைப்பிலே தியானிப்போம். கர்த்தர் வீட்டிற்கு தரும் நாம் தங்கும் ஸ்தலத்தில் தருகிறதான ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி நாம் தேவ செய்திக்காக கடந்து போவோம். பரிசுத்தம் இல்லங்கள் நல்ல தேவனே, சூழ்நிலை பிதாவே ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல கால வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். காலைதோறும் இது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட முட்டமாய் மை பாடி துதித்து ஆராதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், வேதம் வாசித்து ஜெபிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்தீர். ஸ்தோத்திரம். காணிக்கை செலுத்தி நம்முடைய பிள்ளைகள் நம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே மக்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தேவ செய்தியும் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீர் விலைக்கு போதித்து உடைய வசனத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே நன்றாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே விளங்கி கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி நடக்கிறவர்களாகவும் நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக கர்த்தர் வசனத்தை கேட்டு இருதயத்தில் பதித்து அதன்படி வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்ய முடியாது செபிக்கிறோம். நீர்முடைய பிள்ளைகளோடு பேசும், இடைப்படும், உணர்த்தும், போதியும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அடியனோட கூட இடர்படும். ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். நம்முடைய பரிசுத்தக்கரம், ஆணிமைந்தக்கரம், ஆசீர்வதிக்கிறக்கரம் வழி நடத்தி பாதுகாத்து ஊழியக்கார குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளையும் விசுவாச குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து நம்முடைய பிள்ளைகளுடைய கைகள், பிரயாசங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள், பிள்ளைகளுடைய படிப்புகள், எதிர்காலங்கள், திருமண காரியங்கள் மற்றும் ஆண்டவரே சகலவிதமான ஆண்டவரே சோத்திர இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்க கர்த்தர் ஆசீர்வதித்து வேலை எடுத்து பாதுகாத்து நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆகி உங்களுடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் உருவாக்கி மனவாட்டி சபையாய் எங்களை ஆண்டவரே மாற்றி ஆண்டவரே உமக்கேற்ற பாத்திரமாய் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே தகப்பனே, ஜெபங்களும் பதில்தாரும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளிலே நான் முக்கியமான ஒரு சத்தியங்களை தொடர்ந்து நமக்கு சபைக்கு தேவையான சத்தியங்களை தான் தியானித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் வீட்டில் உள்ள யாவரும் ரட்சிக்கப்படுவது முதல்ல சோத்திர வீட்டிற்கு கர்த்தர் தரும் ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. என்ன பிரதர் வாங்க. தொடர்ந்து ஜெபிப்போம். இடையில வந்து ஜெபிச்சுக்கிறாரு. நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஒரு நாளும் நம்ம மறுக்கிறதில்ல. எப்பொழுதும் வந்து யார் ஜெபிக்க வந்தாலும் இது பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற சபைகளில் சோத்திரம் போய் இருங்க பிரதர் கடைசி வாங்கன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ என்ன ஏற்கனவே சொல்லியிருந்தார். அப்போ சோதரம் ஜப வேலையில் நீங்கள் கூப்பிட்டு வச்சு ஜபிக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி, ஆராதனை முடிஞ்சு செய்தி முடிஞ்சு கூட கூப்பிட்டு ஜபிச்சிருக்கலாம். ஆனாலும் அவருடைய விருப்பத்தின்படி நம்ம ஜபிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமாகிட்டாருன்னா சோதரம் அவர் ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போய் குடும்ப பொறுப்பை பார்க்கலாம். சோதரம் மனைவி வேலை செய்கிறாங்க. சோதரம் சரி, கர்த்தர் சோதரம்ன்ற எல்லாம் தேவனுடைய கிருபையினாலே அவர் ஜீவன் காக்கப்பட்டிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவரை பாதுகாத்து கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ இங்கே இப்போ பாருங்க, இந்த குடும்பத்துக்குமே என்ன தேவை இருக்குது? ரட்சிப்பு தேவை வேண்டியிருக்கு. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற யாவரும் ரட்சிக்கப்படணும். குடும்பத்தில் இருக்கிற 4 பேர் இருந்தால் 6 பேர் இருந்தால் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவது தான் தேவ சித்தம். ஹல்லேலூயா. ஆமாம். சோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31-32 வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ சோத்திரம், இந்த வசனத்தை வீட்டில் யாவரும் ரட்சிக்கப்படும்படியாக ஜெயிலர் ரட்சிக்கப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஜெயிலர்னா அதிகாரி. சோத்திரம். ஜெயிலர் கையில் அவரை ஒப்பு கொடுத்து பொறாமையினாலே அந்த நாளில் இருந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, சோத்திரம் அவங்கள 2 பேரையும் இரவு நேரத்தில் கட்டி என்ன சொன்ன அடித்து சோத்திர பகல்லே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோத்திர இரவு நேரத்தில் இவங்க 2 பேரும் யார், இப்போ பவுலும் சீலாவும் 2 பேரும் துதித்து பாடி ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் சோத்திரம். அவருடைய கட்டுகளை அறுந்து போனது. சிறைச்சாலையிலிருந்து கதவுகள் திறந்தன. சோத்திரம். அஸ்திபாரங்களை அசைந்தன. தேவன் பலமாய் கிரியை செய்து அவர்களை தேவன் பாதுகாத்தார். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆகவே இன்றைக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அருண், டொம்மு டொம்முன்னு ஒரு சத்தம் வருது, கொஞ்சம் சவுண்டு குறைச்சி. கீழே இறங்கி தான் இருக்கு. சோத்திரம். சரி, சரி, பார்த்துக்கலாம். அது 16, 31, 32 மறுபடியும் கூட வாசிக்கலாம். இன்னொருத்தர் வாசிங்க. அதற்கு அவர்கள் யார் சொன்னாங்க? கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய பவுலும் சீலாவும் அவர்கள் சொன்ன காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன செய்யணும்? ஜெயிலரே, நீரும் உன்னுடைய குடும்பமும் விசுவாசிக்கணும். அப்பொழுது நீர் விசுவாசிக்கும் போது நீரும் உங்களுடைய குடும்பமும் என்ன செய்வீங்க? ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்போ ஒரு குடும்பத்துக்கு வேண்டிய ஒரு குடும்ப தலைவருக்கு வேண்டிய ஆலோசனையை கொடுத்து, அந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தர் சோத்திரம் வசனத்தை போதிப்பது தேவன் நியமித்த ஊழியர்களுடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே சோத்திரம், அதைத்தான் நாங்களும் செய்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சகோயி வீட்டில் இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்துச்சு சொன்னார் பார்த்தீங்களா? இன்றைக்கு சோத்திரம் பாருங்கள், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னாரா? சரி, அதே வேளையில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சகோயி பாருங்கள், குள்ளனாக இருந்தபடியால் அவர் என்ன செஞ்சாராம்? ஆமாம், ஒரு காட்டத்தி மரத்து மேலே ஏறி நின்று ஆண்டவர் பார்க்க ஆசைப்பட்டார். ஆனால் அந்த மனுஷனுடைய விருப்பத்தை, ஆசையை பார்த்த ஆண்டவர் என்ன செஞ்சார்? அந்த மனுஷனை வீட்டுக்கே வரேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டார். அல்லேலூயா. ஆமாம், அவன் ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. பார்க்க ஆசைப்பட்டேன், என் வீட்டுக்கே ஏசப்பா வந்துட்டார். அல்லேலூயா. கொஞ்சம் எங்கள் தம்பி வெளியே போயிட்டானா, கொஞ்சம் இது பண்ணுங்கப்பா. டும்முன்னு இது சத்தம் வருது. கொஞ்சம் அப்போ கர்த்தர் சகோதரன் வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் பார்த்தீங்களா? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சுன்னு சொன்னார்? ரட்சிப்பு வந்துடுச்சு. அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறவர் கர்த்தர், உள்ளத்தை பார்க்கிறவர் ஆண்டவர். உள்ளத்தை பார்க்குறாரு. அந்த மனிதனுக்கு மேலே ஆண்டவர் மேலே இருந்த ஒரு ஆசை, இப்போ அவரை எப்படிப்பட்டவரோன்று பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாராம். சோத்திரம். அப்போ பார்த்தோன்னா ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பார். ஆனால் சோத்திரம், அவருக்குள்ளனா இருந்தபடினால ஜனக்கூட்டத்தை மத்தியில் பார்க்குறது கஷ்டமாச்சு. அதனால் பாருங்க, ஒரு மரத்தில் ஏறி இருந்து பார்க்குறார். அந்த மனுஷனுடைய அந்த ஆர்வத்தை கர்த்தர் பார்த்தார். நம்முடைய ஆர்வத்தை, நாம் ஆண்டவர் மேலே வைக்கிற ஆசையை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. உடனே இறங்கி வா, உன் வீட்டில் தங்க வேண்டும்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சுன்னு சொன்னார்? ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு. ஆனால் உலகம் என்ன சொன்னிச்சு தெரியுமா? அன்னைக்கு இருந்த அந்த யூத சமுதாயம், இந்த சகை ஒரு ஆயக்கார தலைவன். ஆயக்காரர்கள் யார் என்றால், ரோம சாம்ராஜ்யத்தில் அரசு வேலை செய்கிற டேக்ஸ் கலெக்டர், அப்படியே வரி வசூலிப்பவர்கள், அவர்கள் நியமிச்சிருக்கிறாங்க. அப்போ சோதரம். ஆனால் என்னன்னா, ரோம அரசாங்கமும் பிடிக்காது. யாருக்கு பிடிக்காது? யூதர்களுக்கு பிடிக்காது. அதிலிருந்து விடுதலை பெறணும். அதில் விடுதலை பெறும்படியாக மெசியா என்ன பண்ணுவார்? தங்களுக்கு விடுதலையாக்க முடியாது வருவார் அப்படிலாம் எதிர்பார்த்து கொண்டு வந்தாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு வந்தபோதோ அவர் சோதரம் உலக ரட்சகராக
சோத்திரம். ஜனங்களை பாவ அடிமைத்தனத்திலிருந்தும் சாப அடிமைத்தனத்திலிருந்தும் நோயிலிருந்தும் பேயிலிருந்தும் பாதாளத்தின் வல்லமையிலிருந்து மீட்கிறவராகத்தான் ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ரோம அரசாங்கத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி அவர்களுக்காக யுத்தம் செய்து ஒரு சோத்திரம் ஒரு தாவீதை போல ஒரு ராஜாவாக அவர் இருப்பார்னு பார்த்தார். அவர் ராஜாவாக அவர் செயல்பட வேண்டிய காலம் உண்டு. அது சோத்திரம் சபையை சேர்த்து கொண்ட பிற்பாடு பகிரங்கமாக அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே வரப்போகிறார்? ஆமாம், சோத்திரம் எருசலேமில் வந்த பிற்பாடு இது நடக்க போகிற காரியம். அவர் ராஜாவாக 1000 வருஷம் ஆட்சி செய்ய போகிறதும் நாம் அவரோடு கூட ராஜாக்களாக ராஜாத்திகளாக இருந்து ஆளுகை செய்ய போகிறதும் ஒன்று உறுதி. அல்லேலூயா. ஆமாம், எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனங்களுக்கு தான் அந்த பாக்கியம், அல்லது கர்த்தருக்குள் மரித்திருந்து சோத்திரம் சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களுக்கு தான் அந்த பாக்கியத்தை கர்த்தர் தருவார். இந்த 2ல் ஒன்று நமக்கு நடக்கணும். ஆமேன். அல்லேலூயா. சரி, அதுக்கு தான் நம்ம தொடர்ந்து ஆண்டவரை போயிட்டுருக்கோம். எப்போ வந்தாலும் ஆண்டவருடைய வருகையில நம்ம போகணும்னா போவோம் அப்படின்னு சொல்லும்போது நாம் அதற்கு ஆயத்தத்தோடு இருக்கணும் என்று அர்த்தம். சோத்திரம், போக வேண்டும். சோத்திரம். அப்போ நம்ம சங்கீதம் 118:15 வாசிங்க. நம்ம வாசித்த அந்த சங்கீதம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. இருக்குதா? குடும்ப ஜபம் இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் உங்கள் நீதிமான்களுடைய கூடாரங்களாகி உங்களுடைய கூடாரங்களில் அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. சோத்திரம். ஒவ்வொரு வீட்லேயும் குடும்ப ஜபம் இருக்கணும். அதான் சொல்லுவேன் உங்களுக்கு. சோத்திரம், 1 மணி நேரம் ஜெபிக்கணும், காலையில் 1/2 மணி நேரமாவது, இரவு 1/2 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் குடும்ப ஜபம். நான் சொல்கிறது, காலையில் நீங்கள் எந்திரிச்சு தனி ஜபத்தில் ஒரு 1/2 மணி நேரம் இருந்தாலும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்ததாக ஒரு 1/2 மணி நேரம் இரவு நேரத்தில் எல்லாரும் கணவரும் மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து சோத்திரம் ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமானின் கூடாரங்களில் என்ன சத்தம் கேட்கணும்? இரட்சிப்பின் கம்பீர சத்தம், துதியின் சத்தம் கேட்கணும், ஜப சத்தம் கேட்கணும், ஆராதனை சத்தம் கேட்கணும். சோத்திரம். அதுக்காக ரொம்ப சத்தமாக இது பண்ணி அக்கம் பக்கத்துலலாம் ரொம்ப சத்தமாக கத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் என்ன செய்யணும்? சோத்திரம். அப்படியே நம்ம அபிஷேகத்திலேருந்து ஜபிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட என்ன செய்யணும்? ஜபிக்கிறவங்க சோத்திரம் குறைவாக தான் இருப்பீங்க. எல்லோரும் ஜபிக்கணும். அதே சமயத்தில் என்ன செய்யணும்னா கதவு ஜன்னல்லாம் சாத்திட்டு வீட்டுக்குள்ளே ஃபேனை போட்டுட்டு நீங்கள் ஆராதிக்கிறது தான் நல்ல முறைகள். அலைகள்வியா. நல்ல கதவை திறந்து போட்டுட்டு ஜன்னலை திறந்து போட்டுட்டு சோத்திரம். வேதம் சொல்லுது, நீதிமான் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் கம்பீரமாக கத்துறேன் அப்படின்னா போலீஸ் வரைக்கும் போயிடும். பிரச்சனை தேவையில்லாத வம்பலுக்கு கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞானமாக நடக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். இது வரைக்கும் அப்படி ஒரு பழக்கம் இல்லைன்னா இப்போ பழக்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. குடும்ப ஜபம் ஜபிக்கிற ஜபத்தை கற்றுக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது குடும்ப ஜபத்துக்கு உரிய காரியம்தான் அந்த வசனம். நீதிமான கூடாரத்தில் கூடாரமாகிய நம்முடைய வீட்டில், அது சொந்த வீடோ வாடகை வீட்டில் என்ன இருக்கணும்? இரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கணும், துதியின் சத்தம் இருக்கணும், ஜப சத்தம் இருக்கணும், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், ஆராதனை சத்தம் இருக்கணும், விண்ணப்ப வேண்டுதலின் சத்தங்கள் இருக்கணும். அது தேவனுக்கு பிரியம். சோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஜபிக்கிற குடும்பங்களாக இருந்தால் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் சோத்திரம் குடும்பத்தை அறிந்து சந்தோஷப்படுவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோத்திரம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று இரட்சிப்பு நம்முடைய குடும்பத்திற்கு தேவன் தரும் ஆசீர்வாதங்களில் ஒன்று. 2வது தெய்வீக சுகம் நம்ம வீட்டிற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 122ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தெரிந்த வசனத்தை வாசிங்க. ஒழுங்கு அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் சோத்திரம். அப்போ அலங்கத்திற்குள்ளே இது குடும்பத்தின் காரியங்களை தான் குறிக்குது, வீட்டின் காரியத்தை தான் குறிக்குது. அலங்கத்திற்குள்ளே சமாதானம். உங்களுடைய வீட்டில் சமாதானம் இருக்கணும். என்ன இருக்கணும்? அடுத்து இன்னொன்று என்ன இருக்கணும்? தெய்வீக சுகம் நமக்கு கர்த்தர் கொடுக்கணும். சோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள்
இப்படியாக இதில் நம்ம கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த ரெண்டும் இருக்குதான்னு பார்க்கணும். இல்லைன்னா நம்ம ஜெபத்தை கூட்டினோம்னா இது காரியங்கள் வரும். சுத்திகரிக்கப்படணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் சோதரம் நம்ம தேவனுக்குன்ட்டு நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் நம்ம என்ன செய்வோம்? தேவனுக்கேற்ற பாத்திரமாய் மாறுவோம். கணத்துக்குரிய பாத்திரமாய், பரிசுத்த பாத்திரமாய் நாம் மாறுவோம் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சோதரம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் ஒரு அரண்மனைக்குள்ளே எங்களுக்கு எங்கே அரண்மனை இருக்குதியா? நாங்கள் இருக்கிறதே 10க்கு 10 தான் இருக்கிறோம். மொத்தமே சொன்ன ஒரு என்ன இருக்குது? ஆமாம், ஹாலு சின்ன ஹாலு இருக்குது, அவ்வளோதான். இது அரண்மனையா, இது அலங்கம்மா அப்படின்னு கேட்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம இருக்கிற வீடு அப்படி நினச்சிக்கொள்ளணும். ஆமேன். அல்லேலூயா. விசாலமான ஆண்டவர் சோத்திரம். ஆமாம், தங்க ரோடு போட்டிருக்கிற இடத்துக்கு போகணும்னா அங்கே தான் போகணும். எங்கே போகணும்? ஆண்டவர்கிட்ட போனோம்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டோம்னா அங்கே நல்ல விசாலமான இடங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் நமக்கு. அல்லேலூயா. ஆமாம், சோதனை. அங்கேயும் போய் இடத்த ஆசை, மண்ணாசை, பொன்னாசை, ஆமாம், மற்ற ஆசைகள்லாம் வேண்டாம் நமக்கு. அல்லேலூயா. அங்கே போனால் நம்ம ஆண்டவரோடு இருக்க போகிறோமே, போதும். சோத்திரம். என்றைக்கு நரகத்துக்கு போகாமல் தப்பிக்கப்படுறோமே, பெரிய பாக்கியம் அல்லவா? அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவரோடு இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். சோத்திரம். ரட்சிக்கப்படாத ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள், அசட்டை பண்ணுகிறவர்கள், ரட்சிப்பை உதாசீனப்படுத்துவர்களுடைய நிலைமை பரிதாபமாக இருக்க போகிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நிலை சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்கிற ஒருவருக்கும் வராதபடிக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து சபையில் ஐக்கியமாகணும் சீக்கிரமாக. ஹல்லேலூயா. ஆமாம், ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் அந்த வருஷத்தில் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுங்க. சோத்திரம். காலத்தை தள்ளாதீர்கள். தள்ளிக்கொண்டே, அதாவது எனக்கு போய்கொண்டு இருக்கக்கூடாது. 1 பேதுரு 2:24 வாசிங்க. ஒன்று சமாதானம், அடுத்து நமக்கு சுகம் தேவை என்று வேதம். அதான் நாம் பாவங்களுக்கு என்ன செய்யணுமா? செத்து. பாவங்களுக்கு செத்து. பாவம் செய்கிற காரியங்களுக்கு நம்ம விலகின்னு அர்த்தம். அதுக்கு நம்ம வெறுப்பு, பாவத்தின் மேல் வெறுப்பு வரணுங்க. கர்த்தர் பாவத்தின் மேல் பிரியம் வந்துச்சுன்னா நம்முடைய ஜீவியம் சரியில்லைன்னு அர்த்தம். பாவத்தின் மேலே வெறுப்பு வரணும். அல்லேலூயா. எதெல்லாம் பாவம்னு நமக்கு தெரியுதுல்ல. பைபிள் வாசிக்கிறோம்ல. வாசிக்கிறீங்களா? ஆமாம், வாசிக்கிறீங்க. சத்தியத்தை கேட்குறீங்க. அப்போ பாவம் எதுன்னு அறியும் போது என்ன செய்யணும்? அது வெறுக்கணும். அது வெறுக்கிறது தான் என்னது அர்த்தம்? சாகிறதுன்னு அர்த்தம். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பலவைகளெல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதியதாயின என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் நிருபத்தில் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவ உடனே சிலுவையில் அறையப்பட்டேன். அல்லேலூயா. அப்போ எப்போ 2 பக்கத்துலேயும் கல்லணுகளை தான் அரைஞ்சாங்களே, இவர் எப்போ அறையப்பட்டார் இயேசுவோடு கூட? அப்படின்னா இது ஆவிக்குரிய விதத்தில் சோத்திரம். நான் தேவனோடு கூட இணைந்திருக்கிறதை குறிக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவ உடல் பவுலுக்கு அப்போஸ்தலன் பவுலுக்கு மட்டும் இல்லை, இந்த அனுபவம் நமக்கு இருக்கணும். கிறிஸ்துவ உடலில் சிலுவையில் அறையப்பட்டேன். எப்பொழுது ரட்சிக்கப்பட்ட போது, ஞானஸ்தானம் எடுத்த போது, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிற அனுபவம் அதுதான். கிறிஸ்துவோட சிலுவையில் அறியப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவேனியில் பிழைத்திருக்கிறேன். நான் என்ற சுயம் சாகணுங்க. யாராக இருந்தாலும் சரி. ஒரு சிலர் பாருங்க, நான் பெருமை பேச்சு. சோத்திரம். அப்படி பாருங்க. இப்போ அப்படி உலகத்தார்கிட்ட பல பேர்கிட்ட இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள்கிட்ட அது காரணம் நான் தாங்க, எல்லாம் நான் தாங்க இதை செஞ்சேன். சோத்திரம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆமாம், சிலர் சொல்லுவாங்க. சோத்திரம். நான் என்னால் தான் இது நடந்தது, என்னால் தான் ஒரு ஊழியம், என்னால் தான் ஒரு சபை, என்னால் தான் எனது. ஆமாம், இதெல்லாம் அப்படின்னு நம்ம ஒரு நாள் நினைக்க வேண்டியதில்லை. அது தேவன் கொடுத்த கிருபையினால் இந்த ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் செஞ்சார். கர்த்தரையே உயர்த்துவோம். எப்பொழுதும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிய வேண்டியது காரியம், நாம் உயர்த்த வேண்டியது கர்த்தரை மட்டுமே. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுங்க, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே, அவரை குறித்தே மேன்மை பாராட்டணும். ஊழியக்காரன் நானாக இருந்தாலும் என்ன மேன்மை பாராட்டினா என்னை அடிச்சிடுவார். சோத்துரு. அது என்ன ஆவி தெரியுமா? லூசிபரியன் ஆவி. சோத்துரு. எனக்கே சொல்கிறேன். ஆகவே வசனம் கர்த்தருடைய போதிக்க வேண்டிய வார்த்தைகள் என்ன? கர்த்தரை குறித்தே, வேதத்தை குறித்தே, வசனத்தை குறித்தே, சத்தியத்தை குறித்தே, நீதியை குறித்தே. ஆமாம், இதைத்தான் போதிக்கணுமே தவிர சோத்துரு வேறு எந்த புறம்பான காரியங்களை, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், தேவையற்ற காரியங்களை, மனுஷரை மகிமைப்படுத்துகிற காரியங்களை செய்யக்கூடாது. வேதம் சொல்கிறது, நமக்குள்ள எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்படணும். ஆமென். இந்த வசனத்தை மறக்கூடாது. எங்களுக்கெல்லாம் ஆண்டவரை மகிமை வேண்டாம். ஏன்னா மனுஷனுக்கு மகிமை பெருமையை கொண்டு வந்துடும். மகிமையை தேடுவோமானால் கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா?
ஆமாம், வேறு பாருங்கள் சோத்திரம் வேதம் சொல்லுகிறது விபச்சாரனுக்காரனு கூட எதிர்த்து நிற்கிறது இல்லையாங்க. விபச்சாரம் எப்படிப்பட்ட பாவம், பொல்லாத பாவம். விக்கிரகாரனுக்காரனு கூட கர்த்தர் எதிர்த்து நிற்கிறது இல்லையா. ஆனால் பெருமை மட்டும் இருந்துச்சுன்னா உள்ளத்தில் அந்த சுயம் அதிகரிக்க அதிகரிக்க பெருமை வந்துடும். ஆமாம் சோத்திரம். அப்படிப்பட்டவங்க பாருங்கள் மற்ற மனுஷர்களை மதிக்க மாட்டாங்க. பெருமை யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவங்க நான் எல்லாருலேயும் பெரிய ஆளுப்பா நான் சோத்திரம், ஆமாம் நான் தான் எல்லாம் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள்ட்ட லூசிபரின் ஆவி கிரியை செய்கிறது என்று சொல்லி சோத்திரம். அந்த பெருமையின் ஆவியுடைய யார் விழுந்து போனது யார்? அப்போ பாருங்க என்ன வந்தது, எப்பேற்பட்ட ஒரு தூதன், பிரதான தூதனுக்கு ஏன் விழுக வந்துச்சு அப்படின்னா பெருமையினால். சோத்திரம். இருதயத்தில் எண்ணும் போதே கர்த்தர் தள்ளிட்டாருன்னு இருக்குது. அதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு வேதத்தில். சரி, கர்த்தர் நமக்கு தாழ்மையின் மனத்தாழ்மையை சிந்தையை தருவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக வாழ்வோமாக. ஹல்லேலூயா. இதுதாங்க ரொம்ப முக்கியம். எனக்கும் அதுதான், உங்களுக்கும் அதுதான் இந்த சத்தியம். இப்படியே நம்ம கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் நம்முடைய மனதில் தாழ்மை வந்துருச்சுன்னா நம்முடைய பேச்சில் அது வெளிப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய செயலில் வெளிப்படும். ஆமாம், அப்படி இல்லைன்னா மனதில் தாழ்மை இல்லாத ஆளுக்கு பெருமை இருந்துச்சுன்னா அதையும் பேச்சில் வெளிப்பட்டு போயிடும். பேச்சில் கண்டுபிடிச்சிடலாம். பெருமை பாருங்கள் எவ்வளோ பெருமையாக பேசுகிற ஆள் பார்த்தீங்களா அவர் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா அது வேறு விதமாக உலக பிரவனை பார்த்தா எப்படி வேறு விதமாக சொல்லுவாங்க. இப்படி தன்னாவிட்டு பேச்சு பார்த்தீங்களா, அப்படி நம்மளை குறித்து சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. பேசுகிற பேச்சு பார்த்தீங்களா எவ்வளவு ஆணவமாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அப்படின்னாலே ஆபத்து. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள்கிட்ட அப்போ அந்த ஒரு நாளும் அந்த சாட்சியை நம்ம பெறவே கூடாது. ரொம்ப தாழ்மை உள்ளவங்க, நல்லவங்க, சோத்திரம், நல்ல குணம் உடையவங்க அப்படின்ற சாட்சியை பெறுவோமாக. ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நான் சாந்தமோ மனத்தாழ்மையாக இருக்கிறேன். என்னிடத்தில் கற்றுக்கணும்னு சொன்னதே அதுதான். ஆண்டவரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது சாந்தமோ மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். தினமும் நம்முடைய ஜீவியத்தில் இது சோத்திரம் கூடிக்கொண்டே இருக்கணும், குறையக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு சேர்த்து தான் சொல்கிறேன், நான் ரொம்ப விரும்புகிறேன் சாந்தமும் மனத்தாழ்மை அதிகமாக விரும்புகிறேன். கர்த்தர் சோத்திரம் எல்லாரையும் அப்போ தான் எல்லாரையும் நாம் நேசிக்க முடியும். நான் சோத்திரம் ஆண்டோடைய பிள்ளைகளை மட்டும் இல்லை மற்றவர்களை நேசித்து அவர்களுக்காக ஜெபிக்க முடியும். கர்த்தர் சோத்திரம் ரட்சிப்புக்காக பாருங்கள். ரட்சிப்பு தான் ஒரு குடும்பத்துக்கு சோத்திரம் முக்கியமான ஆசீர்வாதம். ரெண்டாவது, வீட்டில் நம்முடைய குடும்பத்தில் சோத்திரம் சுகமும் என்ன இருக்கணும், சமாதானம் இருந்தால் அந்த வீட்டிற்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இருக்குதா அவங்க வீட்டில் சமாதானமும் சுகமும் இருக்குதா, தெய்வீக சுகமும் இருக்குதா பாருங்க. இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. என் குடும்பத்திற்கு எப்போதும் சமாதானம் இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன இருக்கட்டும் ஆண்டவரே, தெய்வீக சுகத்தை கொடுங்கப்பா, ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், வியாதியோடு நோயோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். பாருங்கள் சோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 8:17 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறினது. வாசிங்கள். அவர் தாமே பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசியா தீர்க்க தரிசனால் வரைக்கப்பட்டது. சரி, ஏசியா தீர்க்க தரிசி மூலமாக எந்த அதிகாரத்தில் பேசினார்? ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோத்திரம் ஊழியம் செய்கிற வருவதற்கு முன்பாக சோத்திரம் ஏறக்குறைய 700 வருஷத்துக்கு முன்பாக என்ன உண்டாயிற்று? ஆமாம், இந்த தீர்க்க தரிசனம் உண்டானது. அப்படியே அவருடைய ஊழியத்தில் அவர் தாமே, அப்போனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை என்ன செஞ்சார்? அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எங்கே சுமந்தார்? அவர் சரீரத்தில் சுமந்தார், சிலுவையில் சுமந்தார் என்று சொல்லப்பட்ட வேத வசனம் அவர் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தபோது நிறைவேறிற்று. அல்லேலூயா. ஆமாம் சோத்திரம். தூங்குறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா இருக்கிறீங்க, பரவாயில்ல. நல்லா முழிச்சிருங்க, விழிப்பாக ஜெபம் பண்ணணும், நல்லா இங்கே கவனிக்கணும். அல்லேலூயா. தூக்கம் வருதுன்னா 2வது ஆராதனைக்கு வந்துடுங்க. ஆமாம், யாராக இருந்தாலும் சரி சொல்கிறேன். தூக்கம் வருதுன்னா நல்லா தூங்கிட்டு 2வது ஆராதனைக்கு வந்துடுங்க. இங்கே வந்து தூங்குனீங்கன்னா உங்களை பார்த்துட்டு எனக்கும் தூக்கம் வந்துடும். இப்போ எங்களை சோதிக்கக்கூடாது, என்ன சோதிக்கக்கூடாது நீங்களாம். ஆமாம், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் தூங்குனீங்கன்னா அப்புறம் வசனத்தை எப்படி கேட்பீங்க? உங்களுக்குள்ள வசனம் எப்படி போகும்?
கண்டனித்தின் ஆவி இயேசு நாமத்திலே கடிந்து கொள்கிறேன். அல்லேலூயா. ஒருவருக்கும் கண்டனித்தினை ஆவி வரக்கூடாது. ஆமாம், நல்லா டீ குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க. தலையோடு குளிச்சுட்டு தலையோடு குடிச்சிட்டா தூக்கம் வருமோ? சகோதரிமார்கள்லாம் பெரும்பாலும் காலையில் குளிக்க மாட்டாங்க. அப்போ நாங்களாம் தலையிலோடு தான் குளிச்சுட்டு வரோம். ஆமாம், சகோதரெல்லாம் பெரும்பாலும் குளிச்சுடுவோம். எப்போ குளிக்காத யாரும் வருந்திருக்கீங்களா? ஆமாம், அதையும் கேட்க வேண்டியது இருக்குது. சபைக்கு வரும்போது சுத்தமாவாங்க. எப்படி வரணும்? இருக்கிற பார்த்தா ஒரு சிலர் குளிக்காமல் வந்துட்டீங்களோ. குளிர்காலத்துலலாம் அவங்களுக்கு சோதனை அதிகமாக இருக்கும். எப்படி? நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம்லாம் ஜுல்லுன்னு இருக்கும். அப்போ அப்படி ஒருவேளை ஹீட்டர்லாம் பெரும்பாலும் வீட்டில் இன்றைக்கி வந்து வச்சுருப்பீங்க. கொஞ்சம் லேசாக சூடு பண்ணி குளிச்சுட்டு வாங்க, பரவாயில்ல. சபைக்கு வரும்போது நல்லா ஆயத்தமாக நல்லா சுத்தமாக, ஏன்னா நம்ம ஆவி ஆத்மா சரீரம் கூட என்ன சொன்ன சுத்தமாக இருக்கணும்னு வேதம் சொல்லுது. சரிங்களா? இங்கே எப்படி நல்லா, ஏன்னா உலகப்புறமான ஆட்களே பாருங்கள், கோயிலுக்கு போகும்போது எப்படி போகிறாங்க பார்த்தீங்களா? குளித்து சுத்தமாக போகிறாங்க பார்த்தீங்களா? உலகத்தாருக்கு தெரியுது அந்த காரியங்கள். தாங்களுக்கு கடவுளை கும்பிட போகும்போது நல்லா சுத்தமாக போகணும்னு தெரியுது. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தத்தின் தேவன். அல்லேலூயா. அவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஒருத்தராவது என்ன செய்யக்கூடாது? குளிராக இருக்குது அதனால் குளிக்கலை, என்னது? நோ, குளிச்சுட்டு தான் வரணும். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் வரும்போது நல்லா குளிச்சுட்டு வாங்க. சர்ச்சுக்கு வரும்போது, தேவசமத்துக்கு வரும்போது சுத்தமாக வாங்க. சோத்திரம் நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா என்ன செய்கிறேன் நல்லா. ஆமாம், சோத்திரம். அதுக்காக உங்களை மேக்கப் போட்டு வாங்கலாம் சொல்லலை. ஆமாம், அங்கேயும் போயிட்டு சிலர் பேர் அப்படி தான், அப்படி போனால் வெளியே போனால் அப்படி தான் போகணும் அப்படின்லாம் சில ஆளுகளுக்கு அப்படி இப்படி இந்த காலத்தில் சில பேர், எல்லாரும் இல்லை, அப்படியெல்லாம் எண்ணங்க வச்சுருக்காங்க. வேண்டாம். சோத்திரம். அழகாக என்ன பண்ணுங்கள், என்னங்கன்னா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பவுடர் கூட போட்டுட்டு வாங்க. ஒன்றும் அதனால் தப்பு இல்லை. அல்லேலூயா. வேறு அந்த சுமரெல்லாம் அடங்கும். ஆகவே சோத்திரம். எப்படியாவது தேவசமூகத்துக்கு வந்து கர்த்தரை விழிப்போடு கூட நம்ம ஆராதிக்கணும், விழிப்போடு கூட நம்ம கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். இப்போ ஆமாம், அடுத்து பார்த்தீங்கன்னா யாத்ராம் 23ஆம் அதிகாரம் 25லேருந்து 27 வசனத்தை வாசிங்க. அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது பழைய ஏற்பாட்டிலே. நீங்களும் நானும் நம்முடைய தேவனாய் கர்த்தரையே சேவிக்கணும், அவரை மட்டுமே சேவிக்கணும். சோதரம். நமக்கு பல தெய்வங்கள் இல்லை, ஒரே தெய்வன். அவர் பிதாவாக, கர்த்தராய் இயேசுவாக, பரிசுத்த ஆவியானவர் என்று மூன்றில் ஒருவராக அவர் செயல்படுகிறார். அல்லேலூயா. ஒரே தேவன் 3 விதமான ஆழ்த்தத்துவத்தில் அவர் செயல்படுகிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். வாசிக்கலாம். அப்போ பாருங்க, சோத்திரம். இந்த நம்ம சாப்பிடும்போது, உணவு சாப்பிடும்போது 3 வேளையும் இந்த வார்த்தையை சொல்லி ஜபிக்கணும். ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் என்ன செய்யுங்க, இந்த சாப்பாடையும் இந்த உணவோ டிஃபனோ எதாக இருக்கணும் அது மேலே ஒரு கொஞ்சம் மேலே சும்மா அப்படி கை வச்சு சோத்திரம். அது கையில் அதில் முழுமையாக கை வச்சாலும் சரி, அது சோத்திரம் அதுக்கு மேலே அப்படி சும்மா நம்ம கொஞ்சம் உயர்த்தி கையை வச்சாலும் சரி, என்ன சொல்லணும், நீர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க, வியாதியை என்ன செய்யுங்க, ஆமாம் விளக்குங்க அப்படின்னு சொல்லி ஜபிக்கணும். ஆமாம், ஏன்னா சில உணவுகள் சோத்திரம் ஆமாம் கொழுப்பு பதார்த்தங்கள் மேலே அதிகமாக இருக்கிற காரியங்களை சாப்பிடாதபடிக்கு கவனமாக இருக்கிறது நல்லது. சோதரம். கொலஸ்ட்ரால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அதிகம் வராதபடிக்கு சோதரம் நம்ம கவனமாக இருக்க நல்லது. வியாதியை ஒன்று எழுந்து விளக்குவேன். ஒரு சிலர் பாருங்கள், சரியாக அளவான உணவு சாப்பிடலை, அதிகமாக சாப்பிட்டாலும் இப்போ உடல்நலக்கு பாதிப்பு உண்டாகிறது. ஆகவே எப்படி நாம் என்ன செய்யணும்னா, ரொம்ப ஞானமாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அப்போ அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார், வியாதியை ஒன்றிலிருந்து விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். வியாதியை விலக்குவேன்னு சொல்லியிருக்கார். ஆகவே ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரை உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு வியாதி நோய் இருக்குமானால் அது என்னை விட்டு அகற்றி போடுங்கப்பா. ஆமென். அல்லேலூயா. எனக்கு பரிபூர்ண சுகம் கொடுங்க ஆண்டவரே. ஆமாம், பாருங்கள், வியாதி நோயோடு இருந்தால் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இழப்பு மாதிரியே தெரியும், நமக்கு ஒரு கஷ்டமாகவே இருக்கும் இல்லைங்களா? சரி, அதிலேருந்து நம்ம இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி ஜெபிப்போமே, கர்த்தர் கிரியை செய்யட்டுமே. வாசிக்கலாம் அடுத்த வசனம். பாருங்களா, பாருங்க, இது ஒரு வாக்கு தத்துவம். கற்பம் விழுகிறதும் அபாஷன் சொல்கிறாங்கள, மலடுன்னா குழந்தை இல்லாத தன்மை. அப்போ அது மனுஷர்களுக்கு மட்டும் இல்லை, ஆடு மாடுகளுக்கு கூட சொல்லப்பட்டிருக்குது. அது இல்லாதபடிக்கு நான் உதவி செய்வேன்னு சொல்கிறாருங்க சோதர். இன்னொரு வசனத்தில் அப்படி இருக்குது, மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. அப்போ தேசத்தில் இருப்பதில்லைன்னு சொல்கிற, தேசத்தில் இருக்குதோ இல்லையோ, நம்ம வீட்டில் இராதபடிக்கு நம்ம ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. இப்படி சொல்லியிருக்கீங்களே,
சோத்திரம் அதன்படி எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிப்போம். உன் ஆயுசு நாட்கள் என்ன செய்வேன்? பூரணப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். சோத்திரம். ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்துகிற ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்துவதாவது பலத்தின், அதாவது நம்முடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீதுனால் 80 வருஷம். 80 வருஷம் வரைக்கும் வாழணும் குறைஞ்சபட்சம். அல்லேலூயா. அதுக்கு மேலே ஆண்டவர் போனஸாக கொடுக்குற வருஷங்கள். அல்லேலூயா. சோத்திரம். சரி, அதனால் இப்போ 60 வயசு தாண்டவங்களாம் இருக்கிறீங்க, நல்லது. சிலர் 70 வயசு உள்ளவங்களாம் கூட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் இருக்கிறாங்களா? அம்மாமார்கள் இருப்பாங்க, இருக்கிறாங்க. சரி, ரைட்டு, நல்லது. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. இது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்க. தீர்க்காயுசை தருவேன் என்று சொல்லுவதும் பாருங்கள், தாவீதெல்லாம் தீர்க்காயுசிலே மரித்தார். அல்லேலூயா. அதே மாதிரி இவரும் கூட ஆபிரகாம் முதற்கொண்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களாம் நல்ல தீர்க்காயுசோடு மரித்தார்கள், முற்பதாக்கள். அல்லேலூயா. சரி, அடுத்த வசனம் வாசிங்க. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமுள்ள ஜனங்கள் எல்லாரையும் என்ன செய்வேன்? என்ன சொல்றாரு? கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகாட்ட பண்ணுவேன். சோத்திரம். இது இஸ்ரவேலருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இது பல யுத்தத்தில் கர்த்தர் நடப்பித்திருக்கிறார். சோத்திரம். பாருங்க, சோத்திரம். எவ்வளவுதான் இப்போ இருக்கிற இஸ்ரேல் தேசத்தில் இப்போ யுத்தம் வந்து பல விதமான பாதிப்பு வந்தாலும் இஸ்ரேல் தேசத்தையே அழிக்கிறேன்னு சொன்னவங்க பூரா அழிஞ்சு போனானுங்க. பாருங்கள், சோத்திரம். ஒரு நாளும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒருவரையும் ஒருத்தரை அழிக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ யுத்தத்தில் பாதிப்பு உண்டாகிறது இதெல்லாம் உண்மைதான். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதாவது இது ஒரு வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. இது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம். எப்படி? இக்கட்டு காலம்னே இருக்குது. இக்கட்டு காலத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் சோத்திரம் ஒரு நாளும் அவர் தேவன் கொடுத்த நான் உங்களுக்கு கொடுத்த ஸ்தலத்திலேருந்து நான் இப்போ உங்களை ஒருவனும் பிடுங்குவதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. ஒருவனும் உங்களை அகற்ற முடியாது அப்படின்னு. சோத்திரம். அப்படி இந்த நாட்களில் சோத்திரம் நாம் இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக ஜெபிக்கணும். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் சமாதானத்தை நம்ம விரும்புகிறவங்க. சோத்திரம். இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற யுத்தங்கள் நிற்க முடியாய், சமாதான உடன்படிக்கை உண்டாக முடியாது, ஜெபிப்போம். ஆமென். அல்லேலூயா. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சோத்திரம் நடக்கிற யுத்தத்தை நிறுத்தி போட முடியாது, சமாதானம் உண்டாக முடியாது, ஜெபிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். சோத்திரம். உக்ரைன் ஒரு கிறிஸ்தவ தேசம். சோத்திரம். புட்டினே ஒரு கிறிஸ்தவ மனுஷன் தாங்க. அந்த ஆள் பாருங்க, சோத்திரம், சின்ன நாட்டை போட்டு அடின்னு அடிச்சுட்டு கிடக்கிறான் பாருங்க. சோத்திரம். நாட்டுக்கும் சாதகமாக இருக்க வேண்டியதில்லை, பாதகமாகவும் நம்ம இருக்க சொல்லப்பட்ட வசனங்கள் நிறைவேறி தீருங்க. வேறு ஒன்றும் வழி இல்லை. பாருங்க, நிறைய காரியங்களை சொல்லலாம். இது நமக்கு செய்தி காரியம் அல்ல. அதனால் சோத்திரம். ஏன்னா இது அவர்கள் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம். என்ன சொல்லப்பட்டிருக்குது? எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடம் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் என்ன செய்வேன்? கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் என்ன செய்வேன்? ஆமாம். இது பாருங்க, அவங்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறி இருக்குது. சோத்திரம். தொடக்கத்தில் சோத்திரம். அது ஒன்று சொல்லிவிட்டு நம்ம அடுத்த காரியங்கள் போகிறேன். முதல் யுத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோத்திரம் பாருங்கள், 6-7 நாடுகள் சுற்றி இருக்கிற நாடுகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக போரிட்டு ஒன்றும் இல்லாமல் அவர்கள் அழிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஆளுகளெல்லாம் சோத்திரம் பார்த்தீங்கன்னா முதுகாட்டி ஓடி போயிட்டானுங்க. சோத்திரம். யுத்தத்தில் நிற்க முடியல. காரணம் சோத்திரம் அந்த இஸ்ரவேலர்களால் அல்ல, அந்த இஸ்ரவேலர்களுடைய தேவனாலே உண்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் தான் அவர்களுக்கு பாதுகாத்து அந்த யுத்தத்தில் இன்னைக்கு இப்போ சோத்திரம் ஜெயம் கொடுக்குறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் சோத்திர இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் அவர்களுடைய திறமையினால், அவர்கள் திறமையுள்ளவர்கள், அறிவாளிகள், சோத்திரம் என்றதெல்லாம் உண்மைதான். சயின்டிஸ்ட்டுக்கெலாம் அதிகமான பேர் உண்டு. சோத்திரம். ஆனாலும் கூட நல்ல கவனிங்க, இந்த இவர்களை பாதுகாப்பது இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குதும் இல்லை தூங்குறதில்லைன்னு வசதபடியாக கர்த்தர் தான் அவர்களை பாதுகாக்கிறார். இதுதான் உண்மை. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்துட்டு வீட்டில் உள்ள பிலிப்பியர் 4:6 என்ன சமாதானம் அப்படி பாருங்க. நீங்கள் ஜெபிக்கும்போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அதிலிருந்து வாசிக்கலாம். எத்தனை வசனம்? 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பார்த்தீங்களா, நமக்கு பல விதமான காரியங்களினால கவலையை உண்டாக்கி நம்ம சமாதானத்துக்கு எடுக்க பார்க்குறான் பிசாசு. ஆகவே வேதம் சொல்கிறது நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள். அப்படின்னா காரியங்களை நீங்கள் தேவனிடத்தில் சொல்லி ஜெபிங்கன்னு அர்த்தம். நீங்களும் நானும் ஒன்றுக்கு கவலைப்படாமல் என்ன செய்யணுமா?
எல்லாவற்றை குறித்ததான காரியங்களை என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பத்தோடும் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? ஆமா, இதை மறக்க கூடாது. கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு தெரியப்படுத்தாம கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும், நம்ம வேற யாருக்கு மனுஷருக்கு போய் தெரியப்படுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல தெரியப்படுத்த வேண்டியது ஆண்டவர் இடத்துல. அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய என்ன பிரச்சனையோ, எந்த போராட்டமோ, எந்த நெருக்கமோ எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் தெரிவிப்போம். அவரிடத்தில் பதில் உண்டு, நமக்கு விடுதலை உண்டு, நமக்கு நன்மைகள் உண்டு. சோதரம் தெரியப்படுத்துங்கள். அடுத்த வசனம் முக்கியம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான பாருங்க, என்ன சமாதானம்? தேவ சமாதானம் என்ன செய்யும்? ஆமா, நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்ன செய்து காத்துக்கொள்ளுகிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ள யாவருக்கும் கர்த்தர் சந்தோஷம் தர விரும்புகிறார். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம் வரணும்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் தேவனுக்கு பயந்து நடக்கணும். ரட்சிக்கப்படுகிறது மட்டுமில்லை, தேவனுக்கு பயந்து சோதரம் பாவத்துக்கு விலகி பரிசுத்தத்தை நேசித்து பரிசுத்த தேவனை பின்பற்ற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 51:12 வாசிங்க. எந்த தருணத்தில் சோதரன் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதினார்? பச்சைபலோடு நம்முடைய ரட்சணித்தின் சந்தோஷத்தை பாருங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போனதை போல நான் காணப்படுகிறேனே ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சதுனால சோதர் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறேனே, ரட்சிப்பின் சந்தோஷம் போயிருச்சே அப்படின்னு ஒரு துக்கத்தோடு கூட இருந்துட்டு ஒரு விருப்பம் என்ன, ரட்சணிச்சின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க. ஏற்கனவே இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் அனுபவிச்சு கொண்டு இருந்தேன். பாவம் செஞ்சதுனால என்னாச்சு? ரட்சிப்பின் சந்தோஷம் போயிருச்சு. மறுபடியும் திரும்பவும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாவம் செய்யும்போது என்ன செய்யும்? ரட்சிப்பின் சந்தோஷம் பாதிக்கப்படும். ரட்சிக்கப்படும் போது சந்தோஷம் வரும். ஞானஸ்தானம் எடுக்கும்போது சந்தோஷம் வந்திருக்குதா? இன்னும் அமைதியாக இருக்கிறீங்க. எனக்கெல்லாம் அன்றைக்கி பெரிய ஒரு திருவிழா மாதிரி இருந்தது. எனக்கு ஞானஸ்தானம் எடுத்த நாளையில் என்னுடைய இப்போ எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அந்த பரிசுத்தவான் எஸ்எம் பாலையா, கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அவர் தொடர்பு கொள்ள முடியல, அவர் ஃபோன் நம்பர்லாம் எனக்கு தெரியல. கர்த்தர் சோதரம் ஐயா ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. சோதரம் கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கட்டும், ஊழியத்தை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. இன்னும் எனக்கு முன்னாடியாக இருந்த என்னுடைய உறவினர்களில் சில பேர் மாமா, சில மாமா, அவங்கெல்லாம் எங்களுக்கு நல்ல ரட்சிப்புகளை வருவதற்கு எனக்கு உதவியாக இருந்தாங்க. அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்ன செய்யுங்க? என்னை தாங்கும்படி செய்யுங்க. ஆமென். அப்போ பாருங்க, உற்சாகமான ஆவி எனக்கு என்னை தாங்கணும். உற்சாகமான ஆவி இல்லாமல் இருக்கிற ஆண்டவரை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறேன், திரும்பவும் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். அதே போல் உண்மையாகவே தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அவர் ஆண்டவர் பக்கமாக மனம் திரும்பின போது திரும்பவும் கர்த்தர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷன்றது ரொம்ப தேவன் தருகிற ஒரு விசேஷித்தமான ஒரு ஆசீர்வாதம். அதை காத்துக்கொள்ளணும், ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். அப்போ அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நிலைச்சிருக்கும். ரட்சிப்பை காத்துக்கொண்டா ரட்சிப்பின் சந்தோஷம் நிலைத்திருக்கும். உற்சாகமான ஆவி சோத்திரன் ஒவ்வொருவரையும் தாங்கணும். இல்லைன்னா சோர்வின் ஆவி என்ன செய்யும்? நம்மை மேற்கொண்டு விடும். ஆமாம், ஒவ்வொரு நாளும் ஜபிக்கணும். சோத்திரம். சோர்வின் ஆவினால் நீங்கள் தாங்கப்பட்டு இருப்பீங்கன்னா ஒரு எதுலேயும் நீங்கள் தேவனுடைய காரியங்களை விருப்பம் இல்லாமல் இருப்பீங்க. சோர்வின் ஆவி இருந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட சமயத்தில் ஜபிக்கணும். ஆண்டவர் என்னிடத்தில் சோர்வின் ஆவியை நீக்கி போடும். ஆமென், அல்லேலூயா. உற்சாகமான ஆவி என்னை தாங்கட்டும். ஆமென், அல்லேலூயா. அப்படி சொல்லணும். ஆமாம், சோத்திரம் ஜபிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறனால சந்தோஷம். ரட்சிப்பு உண்டு. ரட்சிப்புக்கு அடுத்து ஞானஸ்தானம் என்பது இன்னொரு ஒரு ஆவிக்குரிய அனுபவம். ரட்சிப்பு என்பது என்னது?
ஆமாம், இனிமே கர்த்தர் தான் என்னுடைய தேவன், அவரைத்தான் நான் ஆராதிப்பேன், அவர் தான் உண்மை தெய்வம். சோத்திரம், ஒரே தேவன், மெய் தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜீவ மார்க்கத்தை எனக்கு காண்பிச்சிருக்கிறார். ஆகவே இந்த மார்க்கத்தில் நடப்பேன், இந்த தேவனை பின்பற்றி வாழுவேன், தேவனுக்காக சாட்சியாக ஜீவிப்பேன் என்று சொல்லி நம்மை முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுக்கறது ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆமாம், அது பாவங்களை அறிக்கையிட்டு எனக்காக இயேசு ரத்தம் சிந்தி மரித்தார், பாவங்களை அறிக்கையிடுறேன், மனம் திரும்புகிறேன், சோதரன் தேவனுடைய பிள்ளையாய் வாழ ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய பேர் சிவ புஸ்தகத்தில் எழுதப்பட போகிறது, பரலோகத்தில் என் நிமித்தம் பெரிய சந்தோஷம் உண்டாக போகிறது என்று சொல்லி நம்மையே அர்ப்பணித்து மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஞானஸ்தானத்தின் நிமித்தமாக சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. இது என்ன செய்கிறது? இது தேவனோடு செய்கிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க கை வைத்துங்க தயவுசெய்து. யார் ஞானஸ்தானம் எடுக்கல? 15 வயசுக்கு மேற்பட்டவங்க. என்ன ஒருத்தரும், ஆமாம் நான் சொல்கிறது புரியுதா? தூங்குற அம்மாலாம் விழிச்சு பாருங்கள். அம்மாமாருக்கு தான் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க போல் இருக்கேன். அந்த கை வைத்துட்டார் கலாநிதி. இந்த நீங்களும் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களாம்மா? அம்மா உங்களை தான் கேட்குறேன், ஞானஸ்தானம்னு என்னென்ன தெரியுதா? நீங்கள் யார்? உங்கள் பேர் என்னம்மா? அது யார்? அனிதா சிஸ்டருடைய அம்மா. ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? எடுத்துட்டீங்களா? பெற்றீங்களா? எங்கே? அப்படியா? சொல்லவே இல்லை. நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். சரி, ஞானஸ்தானம் எடுத்துறீங்கன்னா திருவண்ணத்தெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ண மாட்டேன்றீங்க. அதெல்லாம் தப்பு. வேலைன்னெலாம் சொல்லக்கூடாது. மாதத்தில் ஒரு முறை தானே திருவிருந்து. தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கை, இரத்தத்தினால் செய்த உடன்படிக்கை. இதில் பங்கெடுக்கணும். இந்த இதில் நீங்கள் பங்கெடுக்காமல் பரலோக பந்தியில் பங்கெடுக்க முடியாது. ஆட்டுக்குட்டியானுடைய விருந்தில் பங்கெடுக்க முடியாது. அதனால் ஆண்டவரோடு கூட நம்ம இருக்க போகிறோமே, அந்த ஒரு பாக்கியம். அதனால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த எல்லாரும் நல்ல ஆயத்தத்தோடு பரிசுத்தோடு தகுதியோடு கூட மாதம் ஒரு முறை பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்கணும். அல்லேலூயா. இதனால நல்ல தீர்மானம் எடுங்க. வேலையிலான நான் கொஞ்ச நேரம் தானே ஆராதனை முடிஞ்சு எவ்வளோ நேரத்தில் சீக்கிரமாகவே கொடுத்துட்றோம். அதுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம எடுத்துக்கொள்கிறது இல்லை. ஆகவே தயவுசெய்து நீங்கள் வாங்க. ஆமாம், ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறதுக்காக சோத்திரம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாரு. அதே சமயத்தில் ஞானஸ்தானத்தை எடுக்கிறவங்களுக்கு ஞானஸ்தான சந்தோஷத்தையும் கொடுப்பாரு கர்த்தர். சோத்திரம். ஞானஸ்தானம் எடுத்த சோதரம் பிலிப்பு கிட்ட ஞானஸ்தானம் எடுத்த ஒரு மந்திரி, எத்தியோப்பியா தேசத்தில் கந்தாக மந்திரி சோதர வேதம் சொல்லுகிறது. ஆமாம், சந்தோஷத்தோடு கூட அவன் நாட்டுக்கு திரும்பினானா. அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 8:39 வாசிங்க. கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். பிலிப்பு அப்புறம் அவனை காணாமல். பார்த்தீங்களா? அப்போ என்ன சந்தோஷம்? ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே மெய்யான தேவன் என்று அறிந்து பின்பற்றும்போது ஒப்பு கொடுத்து அவரையே ஆராதிக்க, அவரை தவிர வேறு மற்ற எதையும் நாம் சேவிக்காதபடிக்கு ஏற்கனவே வாசித்தோமே, கர்த்தரையே சேவிக்க கடைவீரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக அவரே சேவிக்கும் போது என்ன உண்டாகிறது? கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு உண்மையாய் நாம் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மந்திரி அப்புறம் யாரை காணாமல்? பிலிப்பு, தேவனுடைய ஊழியக்காரன் சுவிசேஷனாகி பிலிப்பை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். அப்போ அந்த சந்தோஷம் எப்படி வந்தது? மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்று சோத்திரம், தேவனுடைய பிள்ளையை ஆயிட்டேனே, என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுச்சே, சோத்திரம், பரலோக குடும்பத்தில் இணைக்கப்பட்டனே, மட்டுமில்லாமல் இந்த பூமியில் இருக்கிற சபையில் இருக்கிறதான சபையின் ஐக்கியத்தில் நான் சேர்க்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வந்திருக்கிறேனே என்று போன்று பரலோக ராஜ்யம். 2வது சபைக்குள்ளே வந்துகிறது. ஒரு தேவ ராஜ்யத்தில் நம்ம பிரவேசித்திருக்கிறோம். அல்லேலூயா. சபையாகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம ஐக்கியம் வைத்திருக்கிறோம். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். இதே நம்ம காத்துக்கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஞானஸ்தானத்தின் மூலமாக சந்தோஷம். முதல்ல ரட்சிப்பினால சந்தோஷம், 2வது ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால ஆமாம் சோதரம் சந்தோஷம். அடுத்து ரோமர் 14:17 பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் வாசிங்க. ரோமர் 14 அதிகாரம் 17 வசனம். அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு வேண்டிய நல்ல சத்தியங்களை போதிக்கிறோம். நல்ல சோதர கவனமாக கவனிங்க. வசனத்தை உருதயத்தில் பதிங்க, எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எழுதி வச்சுருந்து கூட வீட்டில் போய் என்ன பண்ணுங்க? ஆமாம் சோத்திரம், திரும்பி பாருங்கள். அந்த வசனத்தை வீட்டில் என்ன பண்ணுங்க? வசனத்தை பார்த்து அந்த பைபிளிலேருந்து அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. இதெல்லாம் செய்யுங்க. அப்போ இன்னும் நீங்கள் பலப்படுவீங்க கர்த்தருக்குள்ளாக. வாசிக்கலாம்.
தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் எது இல்லை? தேவனுடைய ராஜ்யம் அல்ல. ஆமாம், ஒரு சிலருக்கு சோத்திரம் சில இடங்களில் இது ஒரு காரியம். ஆமாம், வாரம் வாரம் ஏதாவது கொடுக்குறாங்களா, அப்போ நான் அங்கே போகிறேன். அது புசிப்பும் குடிப்பும். சோத்திரம் ஏதாவது ஜூஸ் கொடுப்பாங்களா, அல்லது ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்களா ஆராதனை முடிஞ்சு போகும்போது? அப்படிலாம் எதிர்பார்த்து ஒரு இடத்துல ஒரு சில இடங்களுக்கு ஆட்கள் போகிறாங்க. சோத்திரம் ஒரு வேளை சாப்பாடு ஒரு வேளை எதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிங்க, கொஞ்சமாக கொடுப்பாங்க. வசதி படைத்த சபைகளில் எதாவது கொடுக்கத்தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. சோத்திரம் அது பெரிய காரியம் இல்லை, அதுக்காக தேடி ஓட வேண்டியதில்லை. சோத்திரம் ஐக்கியம் முக்கியம். அதே சமயத்தில் வாரத்தில் ஒரு நாள் நம்ம கூடி வந்து நம்ம ஆராதித்து நம்ம வீட்டில் போய் சோத்திரம் டிஃபன் சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடுங்க. சோத்திரம் சரி, நல்ல பெரிய சபை ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒன்று சோத்திரம். ஆமாம், அதுக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்கன்னு வைங்க. சோத்திரம் நம்முடைய ஆண்டவருக்கு சித்தமானால் சோத்திரம் அதுக்கேற்ற நிலவரங்கள் வரும்போது நாமும் கூட செய்யலாம். அல்லேலூயா. சரி, அதை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. வேதம் சொல்லுது தேவனுடைய ராஜ்யம் என்ன இல்லை? புசிப்போம் குடிப்பும் இல்லை. சோத்திரம் சரி, அடுத்து என்னவா? அது நீதியும் சமாதானமும். 3 காரியம் சொல்லப்படும்: நீதி, சமாதானம், 3வது முக்கியம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சமாதானம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருப்பீங்கனால தினமும் நீ சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. அப்போ நாங்கள்லாம் இந்த அபிஷேகம் பெற்றிருக்கிறதுனால அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிறைந்து நம்ம துதிக்க, ஜெபிக்க, ஆராதிக்க, சோத்திரம் தேவன் சமூகத்தில் மன்றாட பரிசுத்த ஆவியானவர் துணை செய்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உதவி செய்கிறார். சோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா தெய்வீக பாதுகாப்பு. சோத்திரம். உங்கள் சங்கீதம் 147 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 147 அதிகாரம் 13. பாருங்க, இது எதை குறிக்கிறது? தெய்வீக பாதுகாப்பை குறிக்கிறது. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி. பாருங்க, நல்ல வீடு, நல்ல பூட்டி, நல்ல சோத்திர திருடன் உள்ள நுழையாதபடிக்கு இருக்கிற வீடு, சோத்திர பாதுகாப்பு. அது சோத்திரம் அப்படி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது எதை குறிக்குது? அவர் பாதுகாப்பை குறிக்குது. உள்ளே நுழையாதபடிக்கு ஒரு தடுக்குதுன்னா ஒரு கதவு கிரில் கேட்டு போடுறோம். சோத்திரம் கதவு போட்டு நல்ல பூட்டுகள்லாம் போட்டு சோத்திரம் இருக்கிறோம். சோத்திரம் எப்படி ஒரு சிலர் பாருங்கள், எப்படி முயற்சி பண்ணாலும் திறக்க முடியாத அளவுக்கு நல்ல வீடுகள்லாம் அப்படி பாதுகாப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வேதம் என்ன சொல்லுது? அவரின் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி. இது பாதுகாப்பை குறிக்கிறது. அடுத்து என்ன செய்கிறாரு? உன்னிடத்தில் உள்ள ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களா? ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சந்ததிகளை ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்க முடியுதா? ஜெபிக்கிறீங்களா? சோத்திரம். அவருக்கு தான் தெரியுமே ஆசீர்வதிக்கணும்னு. நம்ம எதுக்கு ஜெபிக்கணும்? அப்படியா? எத்தனை பேருமா அவங்க பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, சந்ததிகளுக்காக ஜெபிக்கிறீங்க? காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிறீங்களா? இந்த அம்மாவுக்கு ஒரு அம்மா கை உயர்த்துறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏங்க கை உயர்த்துனா நல்லா உயர்த்துங்க. இப்படின்னா என்ன அர்த்தம்? அரை கை உயர்த்தினா என்னது? எங்கே எதில் கணக்கில் சேர்த்துக்கிறது? நல்லா உயர்த்துங்களேன். சோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது, நீங்கள் ஜெபிக்கணுமா இல்லையா? அது உங்கள் மேலே கடமை இல்லையா? ஆசீர்வதிக்கிறது அவர் கடமை தானே. ஆசீர்வதிக்கிறது நம்ம அவர் கடமை, ஜெபிக்கிறது நம்ம கடமை தானே. அல்லேலூயா. சோத்திரம். சரி, அவர் உன் வாசலின் தாழ்பாள்களை பலப்படுத்தி. ஆமாம், நம்மிடத்தில் உள்ள நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். சபையின் பிள்ளைகளாக உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அவருடைய பிள்ளைகள், நாங்களும் அவர் ஊழியக்கார குடும்பங்கள் அவருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் அவருடைய குடும்பங்களும் அவருடைய பிள்ளைகள் தான். நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அவருக்கு நம்முடைய நல்ல ஆண்டவர், நல்ல மேய்ப்பர், நல்ல ஆண்டவரே தெய்வம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, சங்கீதம் 91 அதிகாரம் 10 வசனத்தில் வாதேவன் கூடாரத்தை. இதுவும் தெய்வீக பாதுகாப்பு குறித்த வேதவசனம். வாதேவன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா? அப்போ இது என்ன இது என்ன அர்த்தம்னா, வியாதிகள், நோய்கள்,
பில்லி சூனியம் மந்திரம் ஏவலுடைய தீய வல்லமைகள், மனுஷிக பொல்லாத எரிச்சல்கள், பொறாமைகள், வன்கண்கள், இது எதுவுமே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவரையும் அணுகாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அப்போ வியாதி நோயெல்லாம் நம்ம தாக்காதபடிக்கு பாதுகாக்க கர்த்தருடைய வல்லமை போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தினமும் ஜபத்தில் சொல்லுங்கள், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே? வாதையானது என் கூடாரத்தை, என் வீட்டை அணுகக்கூடாது. கூடாரம் என்பது என்னது? வீட்டை அணுகக்கூடாது. பொல்லாப்பு எனக்கு, ஆமாம், பிள்ளைகளுக்கும் எனக்கோ எங்கள் பிள்ளைகளுக்கோ சந்ததிகளுக்கோ வரக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி சொல்லணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படி ஜெபிக்கிறவர்கள் நாம் இருப்போமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி சொல்லுங்கள், சங்கீதம் 91:10 சொல்லுங்க, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகக்கூடாது ஆண்டவரே. பொல்லாப்பு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருவருக்கும் வரக்கூடாது ஆண்டவரே. நேரிடக்கூடாதுன்னா வரக்கூடாதுன்னு அர்த்தம். சரி, அப்படியே சொல்லுங்க, விசுவாசமாக சொல்லுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து, வீட்டில் உள்ள எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். 6வதாக ஸ்தோத்திரம். இன்னொரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். யோபு 1:10 வாசிங்க. ஒரே ஒரு வசனம் தர்றேன். அது சம்மந்தமாக அங்கங்கே பல வசனங்களை நம்ம தேடலாம். நம்ம குறித்த நேரத்தில் முடிக்க கர்த்தர் நம்ம உதவி செய்யணும். யோபு யாரையும் யோபு நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி இங்கே கவனிங்க. நீர் அவனையும், அப்படின்னா யோபுவையும் அவன் வீட்டையும் பாருங்க. எத்தனை யோபு ஃபஸ்ட்டு கர்த்தர் யாரை சொல்கிறாரு மெயினாக? யோபு. நீ ஒன்று சரி, கர்த்தர் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது யார் சொல்கிறது? சாத்தான் சொல்கிறான். யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். ஆண்டவரே, ஆமாம், நீர் அவனையும் யோபுவையும் அவன் வீட்டையும். 2வது 3வது பாருங்க. இது நான் நல்லா கவனிக்கணும். நமக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. அப்போ நம்மையும் நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லாரையும், நமக்கு தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் உண்டான எல்லாவற்றையும் பாருங்க. வேலி அடிச்சிருக்காரா இல்லையா? சரி, இப்போ யோபுக்கு இருக்கட்டும். வேலி அடிச்சிருக்கிறாருன்ற என்ற உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கா? நிச்சயமாக வேலி அடிச்சிருக்கிறாருங்க. சோத்துறோம். அதனால தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ இடங்களில் திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள்னால பல விதமான வேதனைக்கு உள்ளாகிற ஆட்கள்லாம் உண்டு. தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் காரணம் என்ன? கர்த்தர் நம்மை சுற்றிலும் வேலி அடித்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. பாதுகாப்பு வேலியை நம்மை சுற்றிலும் போட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை, பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடித்து பாதுகாக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம். ஆமென். சோத்திரம். அப்போ பாருங்க, அவனுக்கு தெரியுது பாருங்க, பிசாசுக்கு தெரியுது. அவன் இப்படி இவ்வளவு சம்பத்து உடையவனாய், ஆசீர்வாதமாய் சோத்திரம் இருக்கிற காரணம், நீர் அவனை சுற்றிலும் வேலி அடித்து இருக்கிறீர். அவன் வீட்டை சுற்றிலும் வேலி அடித்து இருக்கிறீர். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடித்து இருக்கிறீர். அடுத்து சொல்றாரு, அவன் கைகளின் கிரியை என்ன செஞ்சீங்க? ஆசீர்வதித்தீர். நம்முடைய கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுங்க. அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம். ஆனால் கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நாங்களாக இருந்தால், நீங்களாக இருந்தால், ஊழியத்தில் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். உங்களுடைய கைகளின் பிரயாசங்களிலே, தொழில்களிலே, வியாபாரங்களிலே, வேலைகளிலே நிச்சயமாக பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு குடும்பத்தை கொடுக்கிறவர், ஒரு தொழிலை கொடுக்கிறவர், வியாபாரத்தை கொடுக்கிறவர், வேலையை கொடுக்கிறவர். அதில் வச்சு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இது விசுவாசிக்கணும். ஆசீர்வதிக்கிற தெய்வமே, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி, என் குடும்பத்தை, பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை மணிக்கு ஜெபிக்கணும்னு சொன்னேன்? காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கிறீங்க? இன்றைக்கி எத்தனை பேர் ஜெபிச்சிக்க? இதான் சபையில் வந்து ஜெபிக்கணும் வந்துட்டோமே. சரி, இன்றைக்கி சரி பரவாயில்ல. மற்ற நாளில் ஜெபிக்கிறீங்களா? எங்கே? ஒரு சிலர் கை தான் உயருது. பாருங்க. எந்திரிச்சு ஜெபிக்காத ஆளுகளை என்ன வேதம் சொல்லுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆமாம், இப்போ அது சொன்னேன்னா சங்கடப்படக்கூடாது. அல்லது ஆமாம், நானும் எந்திரிச்சு சமைக்கலைன்னா இனி ஆண்டவர் பார்த்து, நான் சில சமயம் கொஞ்சம் ரொம்ப டயர்டான ஒலிகளையும் போயிட்டு, சிலர் உடம்பு, சிலர் ஒரு மாதிரி அசதியாக சோர்வாக காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் பாருங்கள், நல்லா கவனிங்க, ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் படுத்து கொஞ்சம் நேரம் எடுப்போம்னு அப்படி தோணும் பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சு இப்போ ஜபிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது. என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு எந்திரிப்போம்னா அரை மணி நேரம் ஆயிரும். அரை மணி நேரம் போகிறது தெரியாது. சோத்திரம். அதனால் அந்த சமயம் பார்த்து ஒரு சத்தம் கேட்கும், சோம்பேறியே
எழுந்துரு அப்படின்னு. சத்தம் கேட்டிருக்கு. உங்களுக்கு கேட்டிருக்கா? கேட்டவர்கள் பாக்கியவான்கள், கேட்காதவர்கள் பாக்கியவதிகள் இல்லையா? ஆமாம், கேட்டு சத்தம், கர்த்தருடைய சத்தம், கண்டிப்பின் சத்தம், உணர்த்துற சத்தம் கேட்டுச்சுன்னா நம்ம பாக்கியவான்கள். நம்ம ஆண்டவர் நேசிக்கிறாரு. அவர் 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 நேசிக்கிறவர் நிலவர்களோ அவர்களை என்ன செஞ்சாராம்? கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிட்சிப்பார், நேசிக்காதவர்களை விட்டுருவார். சொல்லி சொல்லி பார்ப்பார். கேட்கலைன்னா பாருங்க, ஆண்டவரே எந்திரிச்சு ஆண்டவரே, ஆண்டவரே என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் அசதியில் படுத்துட்டேன் ஆண்டவரே. சரி தெரியுது, இப்போ அதுக்காக தான் உனக்கு சவுண்டு கொடுத்து என்ன சின்ன உன்னை சத்தம் கொடுத்து எழுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார், சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு சொன்னார்னா உங்களுக்கு நல்ல அப்படி நினச்சிக்கிட்ட கூடாது. பாஸ்டரே சொல்லியிருக்கிறாரு. அப்போ அப்போ அதுக்கு ஒரு தடவை சொன்னார், நான் உஷாராயிட்டேன். நீ எத்தனை தடவை சொல்லி உருண்டு பறந்துக்கிட்டு அடுக்கிறிய படுக்கல? ஏப்பா வாலிப பிள்ளை வருங்காலத்து தலைவர்கள் நீங்கள். அல்லேலூயா. ஒழுங்காக நல்ல ஜப ஜீவியத்தில் நல்லா வளரணும். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், சகோதர சகோதரிகளை நல்ல கர்த்தருடைய வரிகளை போகிறதுக்கு முக்கியமானது என்னென்னு ஆண்டவர் சொன்னாருங்க. வரக்கூடிய இது லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார்? உலகம் முழுதும் அது ஒரு கனியை போல் அந்த நாள் வரப்போகுது. ஆமாம், ஒன்று அந்தி கிறிஸ்து காலம் கன்னியை போல் வரும். அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வருகை வந்த பிற்பாடு தான் என்ன வரும்? அந்தி கிறிஸ்துவோடைய காலம் வந்துடும். அந்தி கிறிஸ்துவன் ஆவிக்கு இப்போ எப்பொழுதுமே கிரியை செய்து 2000 வருஷமாக கிரியை செய்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்தி கிறிஸ்து வெளியப்படுக போகிறது எப்போ தெரியும்னா, ஆண்டவர் சபையை சேர்த்து கொண்ட பிற்பாடு, சோத்திரம், அது பிற்பாடு அவன் வெளிப்படையாக வெளியே வருவான், தெரியப்படுத்துவான். ஆண்டி கிரைஸ்ட், சோத்திரம், அவன் ஆண்டி கிரைஸ்ட்னு சொல்லி வெளிப்பட போகிறதில்ல. ஆனால் சோத்திரம், அவனுடைய செயல்கள் பூரா கிறிஸ்துக்கு எதிராக இருக்கும். ஆண்டி கிரைஸ்ட்னு அர்த்தம் கிறிஸ்துக்கு எதிரானவன் அர்த்தம். அவன் எதிராக இருப்பான். ஒரு மிருகத்தை போல பயங்கர கொடுமையக்காரனாக இருப்பான். அதான் வேதம் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட காலத்தில் இது அவருடைய பிள்ளைகளாக நாம் இந்த பூமியில் இருக்கக்கூடாது. அந்த சோத்திரம், அந்த கொடுமையில், அந்த உபத்திரத்தில், அந்த அக்கிரமத்தில், அந்த சோத்திரம், அப்போ ஹிட்லரை விட பயங்கரமான கொடுமைக்காரனாக இருப்பான். சோத்திரம், அவன் பல மடங்கு, எத்தனை ஆயிரம் சொல்ல முடியும், அப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று வேதம் எச்சரிக்குது. அதனால தான் அப்படி இருக்கக்கூடாது. நாம் அந்த பூமியில் இல்லாமல் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம். அதுக்காகத்தான் சபையில் சொல்லி உங்களை என்ன பண்ணுறாரு? ஆமாம், சோத்திரம், உற்சாகப்படுத்துகிறார். சோத்திரம். சரி, அடுத்த பத்தில் வீட்டில் உள்ள அவன் கைகளின் கிரியை என்ன செஞ்சீங்க? என்ன அவன் சொன்னான் பார்த்தீங்களா? பிசாசுக்கு நல்லது. அவன் கைகளின் கிரிகளை நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க ஆண்டவரை. ஆமாம், அதனால் நாளுக்கு நாள் செல்வம் கூடிக்கிட்டே இருந்துச்சு யோபுக்கு. ஆமாம், பெரிய கிழக்குத்தி புத்தரில் பெரிய ஐஸ்வர்யவானாக மாறிட்டான். நீர் அப்படி ஆசீர்வதித்தீங்க. அப்படி இன்றைக்கி ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய ஸ்தானத்தில் வைத்திருக்கிறவர்களாம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே உண்டு இன்னைக்கு. அதற்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பார்த்தீங்களா, நீர் தான் ஆசீர்வதித்து பெருக பண்ணியிருக்கீங்க ஆண்டவரை. அப்படிலாம் சொன்னோம். அந்த 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டம். அப்போ நம்முடைய வீட்டில் சோத்திரம், கர்த்தர் என்ன செய்யணும்? நம்முடைய குடும்பத்தையும் நமக்குள்ள எல்லாவற்றையும் சுற்றி வேலி எடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தையை சொல்லி ஜபிங்க. வேலி எடுத்து அவன் சொன்னதை சோத்திரம் இருக்கட்டும். அது கர்த்தர் பாருங்கள், கர்த்தர் சித்தம் வைத்து தான் அந்த வார்த்தையை கூட எழுத வச்சிருக்கிறாரு. சோத்திரம். அவன் பாருங்க உண்மையை தான் சொன்னான், பொய்யே சொல்லலை. சோத்திரம். ஆகவே அவன் பொய்யனா இருந்தாலும் கூட இங்கே தேவனோடு பேசுகிறான். தேவனோட்டில் பேசும்போது பொய் சொல்ல முடியுமா? நம்மளை ஏமாத்துறதுக்கு பொய் பேசுவான் பிசாசு. கர்த்தரோட்டத்தில் பேசும்போது பொய் பேச முடிஞ்சா பார்த்தீங்களா? ஆமாம், பொய்யனே பொய் பேச முடியாமல் உண்மையை பேசினா பார்த்தீங்களா? சோத்திரம். அப்போ கர்த்தர் சோதனம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்போ அடுத்து பாருங்கள், முக்கியமாக இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் சோதரம் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. நம்முடைய பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது. தேவனாய கர்த்தர். அதுக்கு முன்னாடி சில வசனங்கள் இருக்குது, வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே ஆவிக்கிற விதத்தில் நம்ம இது பண்ண காரியம்.
கர்த்தர் சோத்திரம். அங்கே அவர்களுக்கு சொல்லும்போது, நீ வெளியே போகும்போது, வெளிக்கு போகும்போது அந்த நாட்களில் எங்கே இப்போ டாய்லெட் பாத்ரூம்லாம் எங்கே இருந்துச்சு அந்த காலத்தில்? இன்றைக்கும் கூட சில கிராமங்களில் கிடையாது இல்லையா? அதனால் சோத்திரம் போவாங்க. சோத்திரம் போயிட்டு வந்து அப்புறம் பாருங்கள், அது சிரமமான காரியம்தான். அப்படிலாம் ஒரு காலத்தில் நாங்கள்லாம் அநேகர் அப்படி தான் இருந்திருப்போம் இல்லைங்களா? இப்போ டவுனில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா இடங்களிலும் வீடுகளில் அட்டாச் பாத்ரூம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் எது உண்டு? சோத்திரம். அப்போ வெட்ட வெளி காலையான இடங்களில், மறைவான இடங்களில் போயிட்டு அது ஒதுங்குவாங்க, ஜனங்கள் ஒதுங்குவாங்க இல்லையா? அது இயற்கை. அது சோத்திரம். அதை குறித்து ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. அப்போ பாருங்கள், சோத்திரம். அங்கே போகும்போது ஆண்டவர் சொன்னார், சோத்திரம், ஒரு குச்சி கையோடு எடுத்துகிட்டு போ. இன்றைக்கி கூட சில இடங்களில் சோத்திரம், அதாவது வளர்ச்சி உண்டாத இடங்களில், மாநிலங்களில், நம்ம இந்தியாவில் தேசத்தில் கூட உண்டு. சோத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா, குழி நோண்டி அங்கே அந்த உனக்கு கழிந்ததை நீ இப்போ இருந்து நீ அதை மூடி போட்டு, அந்த வசனத்தை வாசிக்கலாமே, ஒருத்தர் வாசிக்கலாம். சொன்ன பாருங்க, சோத்திரம். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இல்லை. நல்ல சுத்தமாக தண்ணீரோடு கூட சோத்திரம் நமக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை சோதரிக்கணும். நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு எங்கே இருக்கணும்? பாளையத்திற்கு புறம்பே இருக்கணும். இன்றைக்கி நம்ம காரியங்களை பார்த்தா எங்கே தான் இருக்குது? ஆமாம், அட்டாச் பாத்ரூம் பெட்ரூம் பக்கத்திலே இருக்குது. சரி, ரைட்டு, எப்படியோ நான் சோத்திரம், அது சுத்தமாக நல்லா க்ளீனாகி ஓடி போகுது. சரி போட்டோம், 1க்கு 2க்கெல்லாம் போயிடுதான் சோத்திரம். ஆனால் அன்னைக்கு இப்படிப்பட்ட வசதியெல்லாம் சொன்னல, என்ன செய்யினார்? ஆமாம், சோத்திரம். குழந்தைகளுக்கு ஒன்றும் வேறு ஒன்றும் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சோத்திரம், பெரியவங்களா நீங்கள் பாளையத்துக்கு புறம்பே, அப்படின்னா குடியிருப்புக்கு அப்புறமாகவே என்ன செய்யணும்? ஒதுக்குப்புறத்துக்கு போய் என்ன செய்யணுமா? புறம்பே இருக்க வேண்டும். ஆமாம், வெளிக்கு போயிருக்கிற இடம்னா புரியுதா? புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். சரி, அடுத்து வாங்க வாசிக்கலாம். சோத்திரம். ஆயுதங்கள்ன்ற நம்ம பாதுகாப்புக்காக. சோத்திரம். நமக்கு உங்களுக்கு விரோதமாக யாராவது எதிரிகள் அந்த நேரத்தில் வந்துட்டு, ஆமாம், உங்களுக்கு விரோதமாக இருந்துற அளவுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்துக்க. ஒரு ஆயுதங்களோடு கூட, ஏன்னா அன்றைக்கி ஆயுதங்களை எப்போதும் தரிச்சிருப்பாங்க சோத்திரம் ஆண்கள். சோத்திரம். அது சொல்ல பெண். அதே சமயத்தில் சோத்திரம், யுத்த வீரர்களுக்கு கண்டிப்பாக எப்போதும் ஆயுதம் உண்டு. அப்போ நீ உன் ஆயுதங்களோட ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கிடவுது. ஜலம் என்பது தண்ணீரை குறிக்கிறது. மலம் என்பது அது சோத்திரம், மனுஷருடைய அந்த கழிவு குறிக்கிறது. விதிக்கலாம். மலை ஜலாதிக்கு போகும்போது நீ என்ன செய்ய? அதனால் மண்ணை தோண்டி, இந்த வசனம் வாசிக்கிறீங்களா? என்ன செய்ய? மண்ணை தோண்டி என்ன செய்ய? மலை ஜலாதிக்கு இருந்து, அப்படின்னா 1க்கு 2க்கு போயின்னு அர்த்தம். சோத்திரம் சொல்கிறதுனால ஒன்றும் வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது சோத்திரம் இருக்கிற ஒரு இயற்கையான காரியங்கள் தான். அதனால் வசனத்தை ஆண்டவர் சொன்னார் பாருங்கள், என்ன சுத்தமாக இருக்கிறதுக்காக நீ பாளையம் இருக்கிற இடத்துல இது இப்படிப்பட்ட இது காரியங்களை வச்சுக்காத. சோத்திரம். வெளிக்கு போகிறத்தக்க இடம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை லட்சம் பேர் இருந்தாங்களே, 25 லட்சம் பேர் இருந்தாங்களே, எல்லாரும் எங்கே தான் என்ன பண்ணக்கூடாது? சோத்திரம். பாளையத்துக்குள்ளே இல்லை. பாளையம்னா என்னது? சோத்திரம். கூடாரம் போட்டு தங்கியிருக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் போகக்கூடாது. அதுக்கு தனியாக நீ தள்ளி போயிடு. ஆமாம், சோத்திரம். ஒரு டிஸ்டர்ப்லாத இடத்துக்கு போயிட்டு அங்கேயும் போய் என்ன பண்ணணும்? ஆமாம், சில பேர் இங்கெல்லாம் அதெல்லாம் அந்த பழக்கங்கள்லாம் இல்லை. சோத்திரம். கிராமத்தில் கூட அதுக்கு இல்லை. ஏதோ தண்ணி கொண்டு போகிறாங்க, ஏதாவது சரி சுத்தம் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்களேன். சில பேர் அதுவும் இல்லை, அப்படி வீட்டுக்கு வந்து எதாவது பண்ணிக்கிட்டேன் சுத்தம் பண்ணிக்கிறாங்க, இப்படிலாம் இருக்குது. இப்படிலாம் சூழ்நிலைகள் இருக்குது. சோத்திரம். ஆனால் என்ன பண்ணுறாங்க? பொது இடங்களிலும் பப்ளிக்காக சோத்திரம் அதை குழி நோண்டி என்ன பண்ணணுமா? அதில் இருந்து அதை மூடி போடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? சுத்தத்தை விரும்புகிற தேவன் என்பதற்காக அந்த வசனத்தை சொல்கிறேன். நல்லா நல்லா மிளிச்சு பாருங்கள். நிமிர்ந்து உட்காந்துருங்க. சோத்திரம். சரி, வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும். அப்போ பாருங்க, சோத்திரம் ஒப்பு கொடுக்க பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும். அடுத்த வசனம் தானே? உன் ஆயுதங்களோடு சிறுகோள் இருக்கக்கூடாது. அது மலை ஜலாதிக்கு இருந்து அதை மூடி போடுன்னு சொல்லப்பட்டார். குழி நோண்டி அதை மூடி போடுன்னு சொல்லிட்டார். பாருங்கள், மூடி போட்டால் என்ன ஆயிடும்? அந்த பேட் ஸ்மெல் வராது. இன்னொன்று என்ன செஞ்சோம்? அது சோத்திரம் உள்ளே மக்கி போய் இதாகிடும். அது என்னது? நோய் தொற்று வராது. சோத்திரம்.
சில இடங்களில் பாருங்கள் சும்மா அப்படியே கொஞ்சம் இதெல்லாம் ஆண்டவர் சொன்னது அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செய்திருந்தாங்கன்னா அது எவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருந்திருக்கும் பார்த்தீங்களா? அந்த இடங்கள்லாம் பாதுகாப்பாக இருந்திருக்கும். இதை இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் கண்டிப்பாக கட்டளையாக கொடுத்தாருங்க. நீ போகும்போது கண்டிப்பாக ஒரு என்ன செய்யணும்? ஆமாம், நீ ஆயுதம் இருக்குதோ இல்லையோ எது கொண்டு போகணும், சிறு கோல் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னார். இந்த வேதத்தில் வாசித்து பார்க்கணும் நம்ம. சோத்திரம். இது சரீர பிரகாரமாக சுத்தத்துக்காக சொன்னார். இன்னும் ஒன்று ஆவிக்குரிய விதத்தில் நான் சொல்கிறேன். உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், ரெண்டாவது ரட்சிக்கணும் என்ன செய்யணும்னா விடுதலை கொடுக்கவும் அர்த்தம். விடுதலை கொடுக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும், ரெண்டாவது சத்துருக்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை ஒப்பு கொடுக்கவும், அடுத்து எங்கே உலாவி கொண்டு இருக்கிறாராம்? பாளையத்திற்குள்ளே. அப்போ பாளையம் வந்து எழுத்தின்படியான பாளையம் சுத்தமாக இருக்கணும். அவங்க தங்கியிருக்கிற கூடாரம் போட்டிருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். பாளையத்திற்குள்ளே அவ பாருங்க உலாவி கொண்டிருக்கிறார். ஒன்று தேவ சமூகத்தில் உலாவுகிற தேவன், இன்னொன்று நம்முடைய வீட்டிலே உலாவுகிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணா தான் உலாவுவார். சோத்திரம். ஜபிக்கிற வீட்டில் கண்டிப்பாக உலாவுவாருங்க. அல்லேலூயா. அனுபவத்தில் பார்த்துருக்கீங்களா? ஜபிக்கும் போது பக்கத்தில், ஆமாம் சோத்திரம், பக்கத்தில் யாரோ போகிற மாதிரி தெரியும். நம்ம கண்ணை மூடி ஆராதிக்கும் போது ஜபிக்கும் போது கர்த்தர் அப்போ அசைவார் உலாவுகிறாருன்னு அர்த்தம். சோத்திரம். இந்த அனுபவம்லாம் ஒவ்வொரு வீட்டாரும் பெற்றுக்கொள்ளணும். உலாவுகிறார், உலாவி கொண்டு இருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் ஒன்று எழுத்தின்படியாக இப்படிப்பட்ட அசுசியான காரியம் கூடாரம் பக்கத்தில் இருக்கக்கூடாது. சோத்திரம். அவள் பாருங்க, அன்னைக்கு என்ன தான் இரவு நேரமாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு போயிடணும். சின்ன பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் அது தேவன் அது விதிவிலக்க வச்சுருப்பார். இது வந்து குறிப்பிட்ட வயதுக்குள்ளவர்களுக்கு தான். சோதம். பெரியவர்களுக்கு வாலிபர்கள் முதற்கொண்டு பெரியவர்களுக்கெல்லாம் இருக்கும்னு நம்ம நம்பலாம். சரி, இது இருக்கட்டும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே இன்னைக்கு வந்து பாளையம் என்பது ஒன்று. சோதம் நம்முடைய வீடு. அல்லேலூயா. வீடு எப்படி இருக்கணும்? செபிக்கிற வீட்டில் கர்த்தர் சோதரம் உண்டாட்டம் தேவன் உலாவுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சோதரம் உண்டாட்டம் நம்முடைய வீட்டில் என்ன இருக்கக்கூடாது? ஆமாம் சோத்திரம். தேவன் வெறுக்கிற காரியங்களை ஒன்று இருக்கக்கூடாது. கர்த்தர் சோத்திரம். அந்நிய வழிபாடுகள் இருக்கக்கூடாது. அந்நிய சோத்திரம் வல்லமைகள் வந்துடும். அதில் நம்ம கவனமாக இருக்கணும். சோத்திரம். அடுத்து என்ன இருக்கக்கூடாது? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாமே தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள் தேவன் தங்கி வாசம் பண்ணுவதற்கு நாம் எப்போதும் இடம் கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவி ஆத்மா சரீரமும் என்ன எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம் சோத்திரம். ஆமாம், அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் எப்படி இருக்கணும்? ஆமாம், ஒன்று வீடாகிய நம்முடைய பாளையம் சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருக்குதாங்க வீடு? சுத்தமாக நல்லா வச்சுக்கிறீங்களா? சோத்திரம். வாரத்துக்கு டெய்லி வீடு பெருக்கிறீங்களா? இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை பெருக்கிறீங்களா? எப்படி? டெய்லி வீடு பெருக்குன்னா சுத்தமாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவைனா ஆமாம் டெய்லி. சிலர் அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க துணியெல்லாம். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை துவைக்க முடியும், அப்படியே குமிஞ்சு கிடக்கும். எப்படி உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது? டெய்லி துணியை துவைக்கணும், டெய்லி குளிக்கணும். அல்லேலூயா. டெய்லி குளிக்கணும். ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? சொல்லி கொடுக்குறீங்களா? ஆமாம், ஞாபகப்படுத்துகிறோம். நீங்கள் தெரியுதா தெரியலையா? நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அல்லேலூயா. பாளையம் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டாருல. பாளையம் எங்கன்னா ஒன்று நம்முடைய வீடு சுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது நாமே தேவன் தங்கும் ஆலயம் பாளையம் இது சுத்தமாக இருக்கணும். ஆவி ஆத்மா சரீரமும் சுத்தமாக இருக்கும். ஒன்று சரீரம் சுத்தமாக இருக்க டெய்லி குளிக்கணும். புரியுதா? இனிமேல் 2 நாளைக்கு ஒருத்தர் 3 நாளைக்கு ஒருத்தர் குளிக்கிற ஆளுகள்லாம் இனிமேல் பண்ணுங்க. சில பேர் என்ன பண்ணுறதுன்னா இன்னும் ஒரு குரூப் இருக்குது, ஒரு கூட்டம் இருக்குது தெரியுமா உலகத்தில். வாரத்துக்கு ஒரு தினம் குளிக்கும். சென்ட்டு மட்டும் அடிச்சிடுவானுங்க. சல்லுன்னு அப்படியே அடிச்சிடுவானுங்க. கித்தரெல்லாம் போட்டு. ஆமாம், குளிக்க மாட்டாங்க. சோத்திரம். கேட்டால் சோத்திரம். ஆமாம், அப்படிலாம் இதெல்லாம் வந்து ஆகாது. அல்லேலூயா. கித்தரெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. செண்டெல்லாம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னது நல்லா குளிச்சு என்ன பண்ணுறது? நல்லா சுத்தப்படுத்தி உடலை சுத்தப்படுத்தி இருந்தாலே சோத்திரம். ஆண்டவர் பாருங்கள், ஒன்று வேதத்தில் இருக்குது. அசுத்தம்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? கலாத்தியர் புத்தகத்திலையா அசுத்தன்ற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். சோத்திரம். பரிசுத்தம் என்பது நமக்கு தெரியும். அசுத்தம் இங்கே சொல்லுகிற அசுத்தம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா, நம்முடைய உடலை கூட சுத்தமாக வச்சுக்காமல் இருந்தால் அசுத்தம் தான் அது. சோத்திரம். பாருங்கள், அதுக்காக தான் பாருங்கள் சில பேர் பாருங்கள், சிலர் உடல் அதிகமாக வேர்க்கும். சில பேர் ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கிறவர் இருப்பாங்க. அது ரொம்ப ஆராய்க்கும்.
காலைல போகும்போது குளிச்சுட்டு போவாங்க, நைட்டு வரும்போது என்ன செய்கிறாங்க, குளிச்சுட்டு படுப்பாங்க. அது இன்னமும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்லது தான். சோத்திரம். குளிக்காமலே இருக்கிற ஆளுகளை அது இன்னிலேருந்து யாராவது கவனமாக இருக்கணும். யாராவது பிள்ளைகளை, எப்பா குளிக்காமல் யாரும் வரக்கூடாது சர்ச்சைக்கு. ஆமாம், நான் பார்க்குறேன்னு இல்லையா, கர்த்தர் பார்க்குறாரு. அல்லேலூயா. சோத்திரம். நல்லா சுத்தமாவாங்க. பாருங்க. சரி, அதுலேருந்து இதில் முதல்லேருந்து வாசிக்கலாம். கிரியைகள் இருக்கிறது. சரி, பாருங்க, என்னென்ன பாவத்தோடு அசுத்தமும் சேர்ந்துக்கிறது பாருங்க. சோத்திரம். இதிலிருந்து மாம்சந்தி கிரிகளாக இருக்கிற என்னது, விபச்சாரம். மூணாவது அசுத்தம் வந்துடுது. அசுத்தம் என்பது என்னது, ஒழுங்காக நம்ம வீட்டையோ நம்மையோ நம்ம பராமரிக்காமல் இருக்கிறது தான். வீட்டை பராமரிக்காமல் இருக்கிறது, நம்முடைய உடல் சுத்தத்தை நம்ம பேணாமல் இருக்கிறது, குளிக்காமல் இருக்கிறது. டெய்லி ஒரு வேளையாவது குளிச்சிருங்க. சோத்திரம். 2 வேளை குளிக்கிறது கூட ரொம்ப உடலுக்கு நல்லது. வேலைக்கு போயிட்டு வர்றவங்களாம் சோத்திரம் 2 வேளை குளிப்பாங்க, ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் நான். சோத்திரம். வெயில் காலத்திலாம் பாருங்கள் அதிகமாக வேர்க்கும் இல்லையா. சரி, வாசிக்கலாம். அது மூணாவது என்ன வருது, அசுத்தம். அதுதான் சொல்கிறேன், வேதத்தின் உள்ள தான் நான் சொல்கிறேன், என் சொந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். அசுத்தம். அடுத்து காம விகாரம். புரியுதா? விகாரமான அசுத்தமான பார்வைகள் கூடாது. அடுத்து விக்கிரக ஆராதனை, சிலை வழிபாடு கூடாது. நீங்கள் பார்க்கணுமே, இந்த சில ஆளுகள், சில இதில் ஆளுகள்லாம் சோத்திரம், ஏசுநாதர் சிலையை கும்பிடுறது விக்கிர வழிபாடா? அப்புறம் என்னையா, யாரையும் ஏசுநாதர் சிலை வச்சு வழிபட சொல்லி என்னைக்கே சொன்னார்? சோத்திரம் சொன்னாங்களா? ஒன்று பைபிள் பாருங்க. சோத்திரம். சில பேர் இந்த அதில் ஆயரு ஃபாதர்லாம் சொல்கிற ஆளுகள்லாம் வீம்புக்குனாலும் விதாண்டவாதமாக பேசுகிற ஆளுக்கெல்லாம் உண்டு. அதெல்லாம் வேத வசனம் என்ன சொல்லுது? தேவன் ஆவியாக இருக்கிறார், அப்படி தொழுதுள்ள ஆவியோடு உண்மையோட தொழுதுகொள்ளும்னாலே வசனம் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் வார்த்தை பேசிட்டாரு. அப்படி சொல்லும்போது ஆண்டவருடைய சித்தம் வெளிப்பட்டு போச்சு அங்கே. அது பிற்பாடு நான் சோத்திரம், ஆமாம் புனிதர்களை வணங்கினா தப்பா, சோத்திரம் அம்மாவை வணங்கினா தப்பா, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறது. நாங்கள் தொட்டு கும்பிடுறோம், இதெல்லாம் என்ன தப்பு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் அதானே அப்படி சிலை வழிபாடு, விக்கிர வழிபாடு, அதானே வேண்டாம்னு வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுகிறதானே நம்மளும் சொல்கிறோம். சரி, வாசிக்கலாம். பில்லி சூனியம், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாதுங்க. சோத்திரம். ஆமாம், பாருங்கள், இது ஏன் இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இது உலகத்தில் இருக்கின்ற போது நம்ம இப்படிப்பட்ட காரியங்களாக செய்துருப்போம். இதெல்லாம் ரசிக்கப்பட்ட பிற்பாடு இது எல்லாத்தையும் எத்தனை இருக்குது? 17 காரியம் இருக்கக்கூடாது நம்மள்கிட்ட. அதில் ஒன்று என்னது? அசுத்தம். பாருங்கள், என்ன எதுலேருந்து ஆரம்பிக்குது? சோத்திரம். 19வது வசனத்துலேருந்து ஆரம்பிக்குதா? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, பில்லிசோனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்ட செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு வேதம் சொல்லுது. பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாதான்? வசனத்தை நல்லா கவனிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இதெல்லாம் இல்லாமல் எது இருக்கணுமா? அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆவியின் கனி இருக்கணும். அது என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்படி சொல்லிட்டு அருமையா ஒரு வார்த்தை சொல்றார்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை என்ன செய்யறாங்களா? சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்வார், கிறிஸ்துவ உடலில் சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொல்றவர் இங்கே சொல்றாரு, கிறிஸ்துவனுடையவர்களாக நீங்களும் நானும் நம்ம என்ன செய்யணுமா? நம்முடைய ஆசைகளையும் இச்சைகளையும் எங்கே அறையணுமா? சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, அப்போ அந்த நம்முடைய பாளையம் எல்லாம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். 7 பாயிண்ட்டை நம்ம சொல்லலாம், சொல்ல வேதத்தில் தியானித்தோம். எந்திரிப்போமா? எந்திரிச்சு ஒப்பு கொடுங்க. இந்த வசனங்களுக்கெல்லாம் ஒப்பு கொடுங்க. கேட்ட வசனங்கள் படி நடக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க, சோதரம் ஞானஸ்தானம் எடுத்ததுக்காக சோதரம் எடுத்தவங்களை இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க எடுக்க ஒப்பு கொடுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்காத, அப்பா நீ கையை தூக்கல, அப்பாவும் கை தூக்கல, ஞானஸ்தானம் எடுத்துட்டிங்களா? தூக்கலையே. நான் ஐயா ஞானஸ்தானம் எடுக்கிறது அவசியம். என்னங்கய்யா?
ஆமாம், நீங்களும் உங்கள் மகளும் கூட ஒரு இந்த வருஷத்தை ஞானஸ்தானம் கொடுத்துடலாம். ஞானஸ்தானம் எடுத்தவங்க மாதத்தில் ஒரு முறை கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கணும். அல்லேலூயா. இது தேவனுடைய கட்டளை. ஆண்டவர் சொன்னாரா, நான் வரும் வரைக்கும் இதை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை நான் நினைவு கூறுகிறது என்னது? திருவிருந்து ஆராதனை. ஆகவே இதெல்லாம் கவனம் செலுத்துங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க. இந்த வருஷம் ஞானஸ்தானம் எடுங்க. ஆண்டவருடைய வரைக்கும் சவியமாக இருக்குது. எப்போ வந்தாலும் சரி, எந்த வருஷமாக வர்றாரு, எந்த நாளில் வர்றாரு, இந்த மாதத்தில் வருவாரோ நமக்கு தெரியாது. சோத்திரம். ஆமாம், இந்த நாள், இந்த மாதம், இந்த வருஷம்னு யார் குறிக்கிறாங்களோ அவங்களுடைய தப்பான சோத்திரம் காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறார்கள், அல்லது சோத்திர கள்ள போதகர்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. அது ஒரு நாள் கூடாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். நான் நல்லா சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். வீட்டிற்கு கர்த்தர் தரும் ஆசீர்வாதங்கள். கர்த்தர் ஒவ்வொரு வீட்டிற்கும் தரும் ஆசீர்வாதங்களில் முதல்வானது யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாவரும் ரட்சிக்கப்பட்டார்களான்னு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியாது, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டு. வசனங்களுக்கு ஒப்பு விடுங்க. ஆண்டவரே, எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, அவளுக்காக ரட்சிக்கப்படாதவர்கள் பெற்றோர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுறேன், நான் இனி வீட்டாரும் விட்டால் கர்த்தரே சேவிப்போம். கர்த்தரை மட்டுமே சேவிக்க முடியாக கர்த்தர் சகோதரர் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. யாவரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் நம்முடைய வீட்டார் யாவரும் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய சித்தம். ஆமாம், சோத்திர தாத்தாவோ பாட்டியோ யார் ரட்சிக்கப்படலையா, ஞானஸ்தானம் எடுக்கலையா, நான் ரட்சிக்கப்பட ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தர் அடுத்து கணவர்மார்கள் ரட்சிக்கப்படட்டும், மனைவிமார்கள் ரட்சிக்கப்படட்டும், பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஒப்பு கொடுக்கட்டும். ரட்சிப்பை பெற்றவர்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யட்டும். கர்த்தர் சோதரம் உண்டாட். நீதிமான் கூடாரங்கள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களில் துதியின் சத்தம் கேட்கப்படட்டும், ஜப சத்தம் கேட்கப்படட்டும், ஆராதனை சத்தம் கேட்கப்படட்டும். கர்த்தர் சோதரம். அதுக்காக மற்றவர்களை சோதர் கதவு ஜன்னல்லாம் திறந்து வச்சு கத்தி ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சோதரம் உங்களுக்குள்ளாக நீங்க துதியின் சத்தம் கேட்க சோத்திரம் போதுமான படியா நீங்க துதிங்க, பாடுங்க, ஆராதிங்க. கர்த்தர் சோத்திரம். கர்த்தர் அதனால ஒன்று பாதிப்பு இல்லை. அடுத்து வந்து சோத்திரம் ஜனங்களுக்கு பாவனிப்பாய் ரட்சிப்பை லூக்கா 1:77 சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று வேதம் சொல்கிறது. அடுத்த தெய்வீக சுகம் நம்ம வீட்டிற்கு கர்த்தர் தருகிறதான ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. ஆமா, சமாதானம் நம்முடைய குடும்பத்துக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். நலங்கத்திற்குள்ளே சமாதானமும் ஒரு நன்மைக்குள்ளே சுகம் இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்னபடியா என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இதை பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்துங்கப்பா என்று வாய் திறந்து சொல்லுங்க. அல்லேலூயா. கேட்ட சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அவர் தாமே நம்முடைய பாவங்களை சுமந்து, நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து, நோய்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்துக்குரிய ஜெபத்தினால் விண்ணப்பத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள்ள காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் என்று ஒப்பு கொடுங்க. கடைசி ஜெபம் முடியும் போது ஒப்பு கொடுக்கிறது எப்போதும் ஒரு சோத்திரம் நீங்க உங்க வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்க. வசனத்துக்கு கீழ்படி அர்ப்பணிக்கிறேன். வாய் திறந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். வாயை மூடிக்கொண்டு இல்லை, வாயை திறந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தர் புத்தி வேதம் சொல்கிறது. அப்பொழுதுதான் புத்திக்கிட்ட தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களின் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டு வீட்டில் உள்ள யாவருக்கும் கர்த்தர் சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷம் ஒரு குடும்பத்தில் இருக்கணும். ஞானஸ்தானம் எடுப்பதனாலே சந்தோஷம் உண்டு. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஞானஸ்தானம் எடுக்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க, ஞானஸ்தான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தாவினால் வருகிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. கர்த்தர் சகோதரர் உண்டாட். தெய்வீக பாதுகாப்பு. அல்லேலூயா. கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பாடுகளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய தகப்பா எங்களை பலப்படுத்தி எங்களை ஆண்டவர் பாதுகாத்து எங்களை வேலையெடுத்து அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். எங்களை பாதுகாக்கிற தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. சங்கீதம் 91:10 வாதவன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்போ நேரிடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே. வியாதியோ நோயோ சொல்லும் பில்லி சூனிய மந்திரம் ஏவலின் தீவிரம் மந்திரவாதங்கள் ஒன்றும் எங்களை அணுகாதபடிக்கு, எங்களை ஆண்டவரே மேற்கொள்ளாதபடிக்கு
எங்களை தொடாதபடிக்கு பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாய் திறந்து நல்ல துதிங்க, ஜெபிங்க, ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுங்க. வீட்டில் உள்ள எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அது வீட்டிற்குள்ள ஆசீர்வாதம். அல்லேலூயா. யோபுக்கு அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாற்றையும் அவர் வேலையடித்து பாதுகாத்தார் சொல்லப்படும். நமக்கு உள்ள நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நமக்குள்ள யாவற்றையும் சுற்றி வேலையெடுத்து பாதுகாத்து வந்தார், பாதுகாக்கிறார், இனிமேல் பாதுகாப்பார். நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத் தேசத்தில் பெரிய இருக்கின்றபடியாக உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். சம்பத் தேசத்தில் பெரிய இருக்க பண்ணுவாராக. உங்களை உண்மைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிப்பார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். மட்டுமல்லாமல் ஸ்தோத்திர வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாட்டும் பாளையம் எங்கும் சுத்தமாக இருக்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய ஸ்தோத்திரம் அல்லேலூயா வீடாகிய பாளையம் சுத்தமாக இருக்கட்டும். நம்முடைய ஆவியாத்மா சரீரமாகிய பாளையம் சுத்தமாக இருக்கட்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய வேதம் சொல்கிறது, நீங்களே தேவன் தங்கும் ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.